கொடிய ஏத்தி போட்டோம் தாய காக்கும் தானிய நாங்க தானடா கோட்டைய புடிச்சு போட்டோம் கொடிய ஏத்தி போட்டோம் தாய காக்கும் தானிய நாங்க தானடா ஆண்டிப்பட்டி நாங்க அரசம் பட்டி அம்மா கிட்ட போடாதடா போட்டா புடி ஆண்டிப்பட்டி நாங்க அரசம் பட்டி அம்மா கிட்ட போடாதடா போட்டா போட்டி மனமொழில வாக்கு ஒண்ணு சொன்னாச்சு மீனாட்சி அம்மா மீனாட்சி மனமொழில வாக்கு ஒண்ணு சொன்னாச்சு வாத்தியாரு வழி நடப்போம் சொல்லாமலே நாங்க செஞ்சிடுவோம் தாய வணங்கிடுவோம் சரித்திரம் படுத்திடுவோம் தமிழகத்தின் தலையெழுத்த மாத்திடுவோம் தாய வணங்கிடுவோம் சரித்திரம் படுத்திடுவோம் தமிழகத்தின் தலையெழுத்த மாத்திடுவோம் இதையும் தொலைக்காது இருளும் நெருங்காது வழிநெடுக்க புலிநடு பாருடா இதையும் தொலைக்காது இருளும் நெருங்காது வழிநெடுக்க புலிநடு பாருடா ஆண்டிப்பட்டி நாங்க அரசம் பட்டி அம்மா கிட்ட போடாதடா போட்டா புடி ஆண்டிப்பட்டி நாங்க அரசம் பட்டி அம்மா கிட்ட போடாதடா போட்டா போட்டி இந்த எட்டுப்பட்டி பஞ்சாயத்துல உரிய குறியா சரியா அடிக்கிற ஒரே ஆளு ஆண்டிப்பட்டி பையன் ஆண்டிப்பட்டிய ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளைடா நீ உன் மூக்குக்கு முழிக்கும் என்னைக்கு வெற்றி உனக்கு தான் ஆண்டிப்பட்டி உனக்கு தான் கண்ணே தெரியாத எப்படி இந்த உரிய இவ்வளவு கரெக்டா அவுட் பண்ண ஆண்டிப்பட்டிக்கு கண்ணே காதுதான் இதுவரைக்கும் ஆண்டிப்பட்டி இனிமே அரசம்பட்டி
என்ன ஒத்துல இல்ல வீட்டுல சொல்லிட்டு வந்தா வண்டி பிரேக் அடிச்சீங்க ஒத்துல ஆறு அடிக்கிறது காதல கேட்கல யார பாத்திர நீ செவிடு உன் அப்பன் செவிடு உன் தாத்தா செவிடு உன் பரம்பரைய செவிடு இல்ல யார பாத்தல குடுக்குற உன்னை தாண்டா சொன்னேன் அவனை. எனக்கு பின்னாடி அடிச்சா கேட்காது, எனக்கு முன்னாடி தான் அடிக்கணும். ஏண்டா எனக்கு கண்ணு தான் காது. என்ன தட்டிக்க மாட்டேன், என்ன தட்டிக்க மாட்டேன். வந்து இங்க உட்காரு. துபாயில இருக்கிற உங்க அப்ப போன் மேல போன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு, என் மகன் என்ன தேய்ச்சி குளிச்சானான்னு. நான் அவருக்கு என்னத்த பதில் சொல்றது? இந்த பாரு ஆத்தாத்தோ, என்ன அழகான கண்ணுடா உனக்கு, கிண்ண மாதிரி. அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு தாளிச்சிரு. இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. எண்ணெய் ஊத்தி அழுக்கெடுத்தா பல பலன்னு மின்னுண்டா கண்ணு. இன்னி என்ன பிரயோஜனம்? நான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நீ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. துபாயில இருந்து கத்த கத்தியா பண்ண அனுப்புறேன் எங்க அப்பா, அவன் எப்படி இருக்கான்னு தெரியல. அத்தி பெத்த அப்புறம் நாய் எல்லாம் சொல்லக்கூடாது. சித்தப்பதான் யாரையும் தான் எதுக்கு நாயின்னு சொல்லணும்? என் தங்கம், என் ராசா, உன் அழகான கண்ணு ரெண்டையும் உருட்டி ஒரு முழி முழிப்பியே, எங்க ஒரு தடவை மொழி பார்க்கலாம். ஆஹா ஆகா ஆகா அத்தாத்தோ, சிவகாசி சங்கு சக்கர மாட்டம் என்ன சுத்துது மொழி. எங்கன்னே பற்று போல இருக்கு. இரு முதல்ல உனக்கு திஷ்டி சுத்தி போட்டுறேன். அத்தா புடிச்சுக்குங்க, எங்கயாவது ஓடிட போறான். புடிச்சுக்கோ. வந்துட்டேன். ஊர் கண்ணு, பேர் கண்ணு, உத்தார் கண்ணு, பெத்தார் கண்ணு, குட்டையன் கண்ணு, குட்டச்சி கண்ணு. வாய்ப்பாடா டேய், நெட்டையன் கண்ணு, நெட்டச்சி கண்ணு, ஆ கண்ணு, ஈ கண்ணு, ஊ கண்ணு, எல்லா கண்ணும் ஒளிஞ்சு போகணும். துப்பு மகனே. டேய், அது என் மூஞ்சிடா. 12 மணி, 6 மணில இருக்கு கையி. துப்பு. அரசம்பட்டி, இன்னைக்கு சனிக்கிழமடா, காதுல என்ன ஊத்திக்கடா. வேணா நைனா, வேணா நைனா. எழுந்துடா, எழுந்துரு. போடா போடா, எங்க ஓடுற? ஏய், இங்க வாங்குமா வாங்குமா. முதல்ல இவன் சட்டையை காட்டுங்கம்மா. என்ன சொல்ல தட்டாத ராசா, இவனை அமுத்தி புடிக்கமா. புடிமா, காத காட்டுற. இத புடிமா, உன்னால புடிமா. சின்ன வயசுல இருந்து இப்படி ஊத்தி ஊத்தி என்ன செவட நாக்கிட்டே நைனா. மகனே, உனக்கு காது நல்லா கேட்கணுங்கிறதுக்கு தாண்டா எண்ணெயா ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். டேய், புனல் வழியா உள்ள என்ன இறங்குதுடா. பேசாத, அசையாதே. அப்படியே அப்படியே. மகனே மகனே, நீ சின்ன வயசுல இருக்கும்போது 50 மில்லி தாண்டா ஊத்துற, இப்ப லிட்டர் கணக்குல ஊத்துற. இந்த எண்ணெயெல்லாம் எங்கடா போகுது? என்ன கேட்டீங்கன்னா ஊத்தி ஊத்தி காதா இருந்தது கிணறாக்கிட்ட. நீ ஏன் முண்டு எடுத்துக்கோ. சுப்பிரமணி, மணி என்னாச்சு? 12 ஆச்சு. எனக்கு தெரியும், சும்மா உனக்கு தெரியுதான்னு கேட்டு பார்த்தேன். ஆண்டிப்பட்டி, கண்ணாமூச்சி விளையாடலாமா? நான் சின்ன பசங்களுக்குள்ள கண்ணாமூச்சி ஆட மாட்டேன். நீ மட்டும் என்ன பெரிய மனுஷனா? நீ அளவுதான் இருக்க. ஏய், உயரத்துல உன்ன மாதிரி, மத்ததெல்லாம் நான் வேற மாதிரி தெரியுமா? உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லு. என்னால கண்டுபிடிக்க முடியாதா? ஏய், நீங்களா எப்பயாவது ஒரு தடவை தான் கண்ணை கட்டிட்டு விளையாடுறீங்க. எனக்கு வாழ்க்கையே கண்ணாமூச்சிடா. போய் ஒழிச்சிங்க. சரி வாங்கடா, ஒழிச்சிக்கலாம். அடிபட்டு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. எங்கடா இருக்கிற? எங்க இருந்தாலும் உன்னை விட மாட்டேன்டா. டேய், எங்கடா போன?
உன்னை உரியதானடா சரியா அவுட் பண்ணுவேன்னு சொன்னேன். என் பொண்டாட்டிய அவுட் பண்ணிட்டேடா. உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. இந்த கத்தி மேல சத்தியம்டா. ஐயோ காலை அவுட் பண்ணிட்டாளே. அரசம்பட்டி போடாதடா, என்ன ஊத்திக்கடா, நில்றா. இன்னைக்கு நான் சினிமா போகணும் நைனா. ஏய் போடாதடா. ஏய் நானா நைனா ஐடி லக்கடி கும்மா அத்ரி பச்சா அஸ்கு கத்ரி பச்சா புஸ்கு. டேய் அரசம்பட்டி நில்றா, விட்டா ஆண்டிப்பட்டிக்கே போயிடுவ போல இருக்கே. டேய் இன்னைக்கு சனிக்கிழமைடா, காதுல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கடா. இது கொஞ்சோண்டா, கொஞ்சோண்டு ஊத்திக்கடா. இப்படி கேனா ஊத்தி தானே காதை கிணறாக்கி கிணறு துபாய் ஆக்கிட்ட. விட்டா சேக்க வந்து குடியிருந்துருவானுங்க. விட்டு டேய் ஐயோ வர்றானே. தள்ளுங்கடி. நில்றா நில்றா. டேய் நைனா காதுல எண்ணெய் ஊத்திக்கடா. ஐயோ வர்றானே. புஸ்கு டாடா. டேய் அரசம்பட்டி நீ எங்க ஓடினாலும் விட மாட்டேன்டா. உன் காதுல எண்ணெய ஊத்தியே தீருவேன். தாகமா இருக்கு. தமிழ்நாட்டுல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி வச்சிருக்க ஆ? ஆ. தண்ணியா? தேன் மாதிரி இருக்கு. தேனி இல்லையா? அது தேவாமிர்தம். தேவாமிர்தமா? இது எப்படி குடிக்கணும்? காது வழியா ஊத்தணும். ஐயோ அப்ப வேணாம், எனக்கு காசு கொடு. இத குடிச்சா சொர்க்கத்துக்கே போலாயா? அப்படியா? நைனா தொல்லை தாங்க முடியல. நான் சொர்க்கத்துக்கு போகணும். இந்தா இது சின்ன கிளாஸ். இது ரெண்டையும் ஒன்னா கலந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ரவுண்டு கட்டி அடி. யோ இங்கே ஓபன் பண்ணாதயா, வேற எங்கேயாவது போய் மட்டைய கடை. இங்கே ரவுண்டு கட்டினா எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். போ. கடவுளே, தேவாமிர்தம் சாப்பிட்டு ஒன்றை வாரேன். தண்ணின்னு கேட்டதுக்கு இருந்த காசை பிடிங்கிட்டு இதை கொடுத்து விட்டுட்டான். இதில் ரவுண்டு கட்டி வேற அடிக்க சொல்லியிருக்கான். எத்தனை ரவுண்டுன்னு ஒன்றும் தெரியல. சொர்க்கத்துக்கு போவேன்னு வேற சொன்னான். யார் வந்து கூட்டு போவான்னு சொல்லலை. ஒருவேளை நைனா என்ன டின்னோடு அங்கே வந்துட்டா அங்கேருந்து வேற எங்கேயாவது ஓடி போயிடணும். நான் மேல போறேன். ஆமா, மண்டபத்தை யாரோ தூக்குறாங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ யாரோ தூக்குறாங்க, நான் மேல போறேன். என்ன இது? சொர்க்க லோகத்துல சோறாக்கி போட யாருமே இல்லை. அவன் பிடுங்கி அவனுங்களா தின்னுக்கணும் போல இருக்கு. பூலோகத்துல தண்ணி கேட்டா தேவாமிர்தம் கொடுத்துட்டாங்க. சொர்க்கத்துக்கு வந்தா ரம்பையும் காணா சொம்பையும் காணா. மனுஷன் மனுஷா மனுஷா என்னை கொண்டு போய் பூலோகத்துல விட்டுரு மனுஷா. எனக்கு சொர்க்கலோகமே பிடிக்கல. இங்க யாரோ என்ன கொண்டாந்து விட்டாங்க. கையை பிடிச்சு தூக்கி விடு மனுஷா. இது கால் மாதிரி இருக்க. என்ன பண்ற? நேரா நீ முன்னாடி போயிட்டே இருக்க, நான் பின்னாடி வழி கட்டே வரேன். ஐ மனுஷா, சூப்பரா கூட்டிட்டு வந்துட்ட. நாம பூமிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன கரெக்டா வழி காட்டணும் பாத்தியா? மலை 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 இமய மலை. ஓ நீ பயங்கரமான ஆளியா. சொர்க்கத்துல இருந்து டிக்கெட் எடுக்காமயே பூமிக்கு கூட்டு வந்துட்ட. இல்லாட்டி நான் நெல்லு திண்டே சொர்க்கத்துல செத்து போயிருப்பேன். செத்தாதான் சொர்க்கத்துக்கு போவாங்க. நீ சொர்க்கத்துல போய் 2வது தடவை சாவ போறியா? ஆமா, சொர்க்கம் எப்படி இருந்துச்சு? ஏ மனுஷா, இது பூமி இல்ல சிவலோகம். மலை மலையா இருக்கு. பார்வதி பரமசிவனை காணோம். இதுல ரைஸ் மில்லா? எங்க கூட்டு போற? நான் கத்துறதுல கேட்கலையா? அட நீ டமாரிச்சோடா. அட பாவி. எங்கயா படிக்கட்டா ஏத்திட்டு இருக்க? என்ன ஊடா காடா? ஐயோ இவனை நம்பி போறமே. என்ன மனுஷா நீ எனக்கு வழிகாட்டுன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிற. எனக்கு தூக்கமா வருது. போ வாங்க, மெத்த மெத்தையா இருக்கு. நான் படுத்து தூங்குறேன். எனக்கு காலையில தெரியாது. நாட்டே போயிடுறேன். புடிச்சிக்கியா? எங்க தூண்டு போறாங்க?
சார் சார் யாராவது இருக்கீங்களா சார்? சார் ப்ளீஸ் சார். சார் 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 என்ன 41 அண்ணா நகர் பஸ்ஸில் கொஞ்சம் ஏற்றி விட்றீங்களா சார்? ப்ளீஸ் சார். சார் சார் என்ன கெட்டியா பிடிச்சிங்க, நான் கரெக்டா போட்டு போறேன். தேங்க்ஸ் சார். சார் இங்கே பஸ் நிற்கிறது சார். அது தெரிஞ்சுதானே நான் கூட்டு வந்தேன். ஏறுங்க. ரொம்ப நன்றி சார். ஆண்டவா, இன்னைக்கு ஏதோ என்னால முடிஞ்ச நல்ல காரியம் பண்ண வச்சேன். அண்ணா நகர் பஸ்ஸில் ஏற்றி விட சொன்னா இவன் நாய் வண்டியில் ஏற்றி விட்டுட்டான். ஐயோ அம்மா அப்பா அம்மா ஐயோ ஐயோ அப்பா நாய் ஐயோ ஐயோ அம்மா சண்டால நாய் வண்டியில் ஏற்றி விட்டானே. ஐயோ ஐயோ அம்மா 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 ஐயோ ஐயோ அப்பா கடிக்கிற ஐயோ ஐயோ அம்மா அம்மா அப்பா. ஆமா உனக்கு கண்ணு தெரியாதா? நீ மட்டும் என்ன டமார் செவடு இல்ல? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் ரைஸ் மில் கத்துறேன், நீ லாரியில் ஏத்தி என்ன எங்கேயோ கொண்டு விட்டிய. இது எங்கேயோ இல்ல, இதுதான் மெட்ராஸ். மெட்ராஸா? ஐயோ இங்க பாக்குறதுக்கு நிறைய இருக்காமே, நீ பார்த்து பார்த்து சொல்லு, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வா. அல்கா புல்கா, உன் பேர் என்ன? என் பேரு அல்கா புல்கா இல்ல, அரசம்பட்டி. உன் பேர் என்ன? என் பேரு ஆண்டிப்பட்டி. எனக்கு முன்னாடி நின்னு பேசினா தான் புரியும். உன் உதடு இல்ல, அதை பார்த்து கண்டுபிடிச்சிடுவேன். அப்படியா? கைரேகை பார்த்து ஜோசியம் சொல்ற மாதிரி. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி, ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி, நல்லா இருக்கு. ஐ பெரிய குளம். பெரிய குளமா? பெருசா இருக்குது. ஓ அது கடலையா? ஆமா கடல் இல்ல, அண்ணா சமாதி பக்கத்துல எம்ஜிஆர் சமாதி. அரசம்பட்டி ஆண்டிப்பட்டி, இதுதான் எம்ஜிஆர் ஓட்டின காரு. அப்படியா? ஐயோ அவர் காரை தொட்டு கும்பிட்டாவே காலை தொட்டு கும்பிட்டா மாதிரி கும்பிடுங்க. அப்படியே சோத்தாங்க இப்பக்கவா. ஐ ஆண்டிப்பட்டி, இதுதான் எம்ஜிஆர் உட்கார்ந்து இருந்த ஆபீஸ். அவர் போட்டிருந்த தொப்பி கூட வச்சிருக்காங்க. ஒரு கோயிலுக்குள்ள வந்த மாதிரியே இருக்குது. ஐ ஆண்டிப்பட்டி, இங்க பாரு தலைவர் சித்தன கரலா கட்ட. அப்படியா? கொடு. இந்தா. இதையா தூக்கி சுத்தினாரு? உனக்கு பிடிக்காத யாராவது சொல்லு, அவன் மண்டிலே போட்டலாம். ஐயோ தப்பு தப்பு, கொண்டா வச்சிடுறேன். இந்த தட்டு கிளாஸ்ல தான் எம்ஜிஆர் சாப்பிடுவாராம், இங்கதான் கை கழுவாரு. ஆண்டிப்பட்டி இப்படி திரும்பு. இங்க பாரு, இதெல்லாம் எம்ஜிஆருக்கு கிடைச்ச பரிசு. இங்க பாரு, அவர் வாங்கின கேடயம், அவர் வாங்கின கோப்பை. அவரு செய்தான் அதை தெரிந்து செய்தான், அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க. ஆண்டிப்பட்டி இங்க பாரு, எம்ஜிஆர் போட்டிருந்த சட்டை புதுசா இருக்கா? அப்படியே இருக்கு. எடுத்துட்டு போயிடலாமா? எடுக்க முடியாது, கண்ணாடி குண்டுக்குள்ள இருக்கு. ஆண்டிப்பட்டி, இதுக்குள்ள சிங்கம் இருக்குது, எம்ஜிஆர் வளர்த்த சிங்கம். அப்படியா? எல்லாரும் நாய் வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, சிங்கம் வளர்த்திருக்காரியா? சிங்க தமிழன். அரசப்பட்டி, கையில இருந்த காசெல்லாம் காலி பண்ணிட்டோம். இப்ப வயிறு காலி ஆச்சுன்னா என்ன பண்றது? இந்த கையில கழுத்துல இருக்கிறதெல்லாம் கலட்டி அடமான வச்சு வியாபாரம் செய்யலாம். ஆனா ஒண்ணு, காசு இருந்தா மட்டும் ஒரு ஆள் பெரிய ஆள் ஆயிட முடியாது.
உழைப்பவரே உயர்ந்தவர்னு நிரூபிச்ச தெய்வம் இவரு. இவர் முன்னாடி உழைக்கணும்னு நம்ம சத்தியம் பண்ணுவோம். கரெக்ட்? ஆமா. கண்ணு தெரியாத இந்த ஆண்டிப்பட்டியும் காது கேட்காத இந்த அரசப்பட்டியும் உங்களை நம்பிதான் தொழில் ஆரம்பிக்கிறோம். எல்லாரையும் காப்பாத்துற நீங்க எங்களையும் காப்பாத்துங்க. நல்ல அடகு கடையில் அடகு வச்சு பணம் வாங்கி வியாபாரம் பண்ணி முன்னேறலாம். வா. நாங்க அரசு பட்டி அம்மா கிட்ட போடாதடா போட்டா போட்டி. ஆண்டிப்பட்டி நாங்க அரசு பட்டி அம்மா கிட்ட போடாதடா போட்டா போட்டி. சித்தியில பட்டி தொட்டியில சித்தியில பட்டி தொட்டியில கோட்டைய புடிச்சு புட்டோம் கொடிய ஏத்தி புட்டோம் தாய காக்கும் தானே நாங்க தானடா. கோட்டைய புடிச்சு புட்டோம் கொடிய ஏத்தி புட்டோம் தாய காக்கும் தானே தானடா. ஆண்டிப்பட்டி நாங்க அரசம் பட்டி அம்மா கிட்ட போடாதடா போட்டா போட்டி. ஆண்டிப்பட்டி நாங்க அரசம் பட்டி அம்மா கிட்ட போடாதடா போட்டா போட்டி. ஆண்டிப்பட்டி நாங்க அரசம் பட்டி அம்மா கிட்ட போடாதடா போட்டா போட்டி. ஆண்டிப்பட்டி நாங்க அரசம் பட்டி அம்மா கிட்ட போடாதடா போட்டா போட்டி. சித்தியில பட்டி தொட்டியில சித்தியில பட்டி தொட்டியில. ஐ ஆண்டிப்பட்டி, இங்க பாரு டான்ஸ் ஆடுற பொண்ணு விளைஞ்ச வள்ளிக்கிழங்கு மாதிரி அழகா இல்ல? அழகா இருக்க பொண்ணுங்க ஆட்டுறதெல்லாம் நான் பார்க்கவா முடியும்? 40 நடன கலைஞர்களுடன் ஸ்ரீலேகா டான்ஸ். கஞ்சி வேணுமா சக்கம்பட்டி மாமா பாதாளத்துல ரயில ஓட்டுறம் பர்மாவா ஊத காத்து அடிச்சிடும் பத்திரம் மாமாவா முள்ள மேல சேலனா அவசரம் தான் ஏமா. சுண்ட கஞ்சி வேணுமா சக்கம்பட்டி மாமா பாதாளத்துல ரயில ஓட்டுறம் பர்மாவா. புது ரோஜா தாஜா பண்ணி பரிராஜா சின்னஞ்சிறுசு என்று குறையாத என்னோட வயசு புத்தம் புதுசு என்று போகாத என்னோட மோசு. நான் வந்தேனே செண்டாகத்தான் நீ பூந்தோட்ட வந்தாக தானா தானா நீ தாக்காத புயலாகத்தான் இது தாங்காது உண்மானு ராசா ராசா. சுண்ட கஞ்சி வேணுமா சொக்கம்பட்டி மாமா பாதாளத்துல ரயிலு ஓட்டுறான் பாரு மாமா. ராமா என் ரகுராமா அட மாமா என் ஸ்ரீராமா வெக்கம் எதுக்கு நீ ஓடாத விட மாட்டேன் நானே. பக்கம் எடுத்து நீ ஆடாத ஒயிலாட்டம் தானே. நீ சீராத சிங்க குட்டினா எனக்கு கொடுக்காத புள்ள குட்டி வேணாம் வேணாம். நீ சீராத சிங்க குட்டினா எனக்கு கொடுக்காத புள்ள குட்டி வேணாம் வேணாம். சுண்டக்கஞ்சி வேணுமா சக்கம்பட்டி மாமா பாதாளத்துல ரயில ஓட்டுதான் பார் மாமா. என்ன எவ்வளவு லேட்டா வர்ற? அப்பாடி சொல்லிட்டு வரதுக்குள்ள போரும் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்னப்பா ஆர்டர் பண்ணலாம்? ஏதாவது சீக்கிரம் ஆர்டர் பண்ணு. எவ்வளவு நேரம் எனக்கு ஆர்டர் பார்த்து. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். உள்ளே கடவுள் வெளியே மிருகம் விளங்க முடியா கவிதை நான்.
சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? தோசை முருகலா ஒரு 10 எடுத்துக்க, ஒரு 20-25 வடை எடுத்துக்க, ஒரு 40-45 இட்லி எடுத்துக்க. உடனே வேணும் சார். இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, 20 மினிட்ஸ் ரெடி ஆயிடும் சார். ஹாட்டாவும் ஃப்ரெஷ்ஷாவும் தான் சார் எப்பவுமே சப்ளை பண்ணுவோம். அரைச்ச மாவை கொண்டாட அப்படியே குடிச்சிடறேன், உள்ள போய் வெந்துடும். பசி தாங்கல, இவன் என்னமோ கதை பேச. டேய் ஆண்டிப்பட்டி, தோசை ஒவ்வொன்னும் முறை அளவுக்கு இருக்கு, தொட்டு பாரு. ஐயோ, இவ்வளவு பெரிய தோசை நான் சாப்பிட்டுட்டே இல்லையே. மதுரை வீரசாமி, எங்களை பட்டணம் போடாம காப்பாத்து. ஒரு தோசை உனக்கு, ஒரு தோசை எனக்கு. என்ன மன்னிச்சிரு சாமி, இன்னைக்கு எனக்கு, நாளைக்கு உனக்கு. எல்லாமே எனக்கு தாண்டா. ஏயா, பிளேட் வந்தது, வாசனை வந்தது, எல்லா தோசையும் நீ எடுத்துட்டியா? இல்லடா, எல்லாத்தையும் பயில்வானோட ஆளுங்க லாவிட்டு போயிட்டானுங்க. எவன்டா அவன் பயில்வானு? சோ, அவன் வயிறு மட்டுமே வண்ணாந்தாலியாட்ட இருக்கு, நீ சாணூண்டு இருக்கிற. ஏய், நான் ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை. இன்னைக்கு 1-2 பாத்துறேன். ஆண்டிப்பட்டி, அரசப்பட்டி, வாடிப்பட்டி, ஓடுபட்டி. தேங்க்யூ அரசப்பட்டி. இனிமே நான் தான் உனக்கு கோடு. நீ கோடு போட்டா போதும், நான் ரோடே போடுறேன். ஆண்டிப்பட்டி ஆலயத்துல கிளம்பு. கிளம்பிட்டேன். அம்மா, அப்பா, அப்பா, அம்மா, ஐயோ, ஐயோ. ஆண்டிப்பட்டி ஒண்ணும் அவளையா தலை மட்டும் சுத்துது. போய் அடிடா, இங்கே வந்துட்டான். சாப்பிடும்போது தொந்தரவு பண்றாங்க. ஆழ்த்தோட்ட பூபதி நான்டா. ஆண்டிப்பட்டி மாமிச மலை எந்திரிச்சிருச்சு, அது அடிக்கவே வேணாம், விழுந்தாவே நீ தோசைக்கு சட்னி. அப்படியே மாவு பேசுற மாதிரி பேசிட்டு அவன் இப்ப என்ன பண்றான்? வயிற்று ஆட்டி ஆட்டி வயிற்றுலயும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிறான். நம்மளும் ஆட்டிடுவோம். குத்தே குத்தே கும்மாங்குத்தே கொய்யா பழம் குத்தே. உனக்கு வாட்ச் பார்க்க தெரியுமா? அவன் தலைதான் 12, சோத்தாங்காய் பக்கம் 9, பீச்சாங்காய் பக்கம் 3, கொத்துப்பால் பரோட்டா 6. அச்சோதா சோத்தாங்கை, அச்சோதா சோத்தாங்கை, அச்சோதா சோத்தாங்கை, அப்பிச்சா பிச்சாங்கை, அப்பிச்சா பிச்சாங்கை, அச்சோதா சோத்தாங்கை. என்னடா இது, எருமாட்டு மேல காக்கா குதிக்கிற மாதிரி குதிக்க வைக்கிறான். அப்பிச்சா பிச்சாங்கை. ஆண்டிப்பட்டி போட்டுக்கலாமா? ஜூட். ஏய், एक बीड़ा डालो. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. हिंदी இல்ல, 120 बीड़ा போடு. தமிழ்நாட்டுல ஜர்தா விற்க கூடாது, 20 ரூபாய் ஆகும். अरे क्या बात करते, போடு. போலீஸ் வருதான்னு हाँ பார்த்து. मुझे मालूम भाई, போடு. ஏய், जल्दी डाल. ஆமா, ஏர்போர்ட்ல மீட் பண்றதா தானே சொன்னோம். இப்ப எதுக்காக இங்க வந்த? ஏர்போர்ட்ல போலீஸ் கடிபிடி இருந்துச்சு, அதான் இங்க வந்துட்டேன். இல்ல, நீ போய் சொல்ற. நான் போய் சொல்ல, உண்மையிலே போலீஸ் என்ன ஃபாலோ பண்ணுச்சு. மாட்டினா செத்துருப்பேன். இப்ப மட்டும் நீ தப்பிச்சிட்டு தான் நினைப்பா? நான் கேட்ட பொருள் எங்க? நீ கேட்ட பொருள் இந்த சூட்கேஸ்ல இருக்கு. எனக்கு தேவையான பொருள் கிடைச்சிருச்சு, ஆனா நீ செஞ்சதுக்கான கூலி? छोड़ो छोड़ो छोड़ो, नहीं नहीं, छोड़ो छोड़ो छोड़ो. பீடா கேட்டான், சேட்டு மாயமாயிட்டான்.
மோகினியோ ராகினியோ போகுது. ஆண்டிப்பட்டி கும்பகோணம் வெத்தலை வாங்கிட்டு வர சொன்னா கும்பகோணத்துக்கே போயிட்டியா? வாப்பா. மைசூர் பாக்காங்க, மைசூருக்கா போயிடுவேன். போயா என்னடா அது? பீடா வாங்க வந்தவனீங்கன்னா வெத்தலை வாங்கிட்டு வந்தவனீங்கன்னா? ஏப்பா ஏன் அர்த்தம் மாட்டே? யாருக்கா ஜெர்னல் அதிகமா போட்டு கொடுத்துட்டியா? மட்டமெல்லாம் கவுந்து கிடக்குறான். எல்லாம் மாயமா இருக்குதே. மரத்து மேல மோகினி பிசாசு இருக்குமோ? ஐயோ ஐயோ, ஆண்டிப்பட்டி பீடா வாங்க வந்தவன் செத்து கிடக்குறான். கையில வச்சிருக்க ஆயுதத்தை கீழே போடு. கையில வச்சிருக்கியா? ஆமா. முதல்ல கீழே போடு. போடு. மிஸ்டர் சித்திக், இதுல அந்த பொருள் இல்ல. ஓகே ஃபைன், நான் 5 நிமிஷத்துல உங்களை மீட் பண்றேன். சார் அதே மாலையோட வளர்க்கிறானே. என்னையா எதுக்கே இந்த மாலை? எல்லாம் அந்த மேட்டர் தான். எந்த மேட்ரு? ஓ, உன்னோட பைக் தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த. 6 மாசம் ஆச்சு, இன்னும் நான் அதை தேடி கண்டுபிடிக்கலையே. அதுக்கு தான் இந்த மாலை மரியாதை எல்லாம். நானே என் பைக்கை தேடி கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிச்சிருந்தா எனக்கு பேரு புகழ் கிடைச்சிருக்குமே ஐயா. ஆமா, பேரும் போனும் கிடைக்கிறது இருக்கட்டும். போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஸ்கூட்டரை வச்சுக்கிட்டு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு எலும்பு கூட திருப்பி தருவீங்க. ஆமா, இத புடிங்க முதல்ல. என்ன இது முள்ளங்கிய வச்சு பக்கே கொடுத்திருக்க? டிபார்ட்மெண்ட்ல உங்க பேரு முள்ளங்கியாமே. அதுவும் தெரிஞ்சு போச்சு. ஆமா ஐயா. சார், வீட்ல முள்ளங்கி சாம்பாரா? இது சமைக்கும் போது வாசனை வருது, சாப்பிட்ட அப்புறம் வாசனை போகுது. கலவரம் நடக்கும் போது கண்ணீர் போக போடவே தேவையில்லை. நீங்க அங்க போய் நின்னாவே போதும், கூட்டமே வாச விட்டு. This is too much. இது புரியுது. ஹலோ, எஸ் சார். ஒரு கொலையா? இதோ வந்துட்டேன் சார். ஐ அம் ரஷிங் சார். முள்ளங்கி ஆத்துல கொடுத்து சாம்பார் வைக்க சொல்லு. ஏண்டாம்பே, டிஃபன் சாப்பிடுறாளா? காப்பியா சாப்பிடுறாளா? வெத்தலையா போடுறாளா? அசமட்டே, நம்ம என்ன கல்யாணம் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஐயர் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயர் இல்லடா, போலீஸ் ஐயர். என்ன குடு குடுன்னு பேசுறாள்? இது பாருங்க, எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது, உண்மைதான் பேசணும். ஆமா, ஏன் உன்னை கொலை பண்ணு? நாங்க பண்ணல சார். அப்ப வேற யார் பண்ணிட்டு? நான் பார்க்கல சார். நான் கேட்கல சார். நீ ஏன் பார்க்கல? நீ ஏன் கேட்கல? என்னால கேட்கதான் முடியும், பார்க்க முடியாது. என்னால பார்க்கத்தான் முடியும், கேட்க முடியாது. நீ கேட்கல, அவன் பார்க்கல, அப்ப கொலையே நடக்கல. சார், நடந்துச்சு. உன்னால பார்க்க முடியாது, உன்னால கேட்க முடியாது, உங்க 2 பேராலையும் கொலை பண்ண முடியாது. கரெக்டா? வாங்க. ஓ, இவங்கதான் கொலைகாரங்களா? எல அண்ணாச்சி, விசாரணையை முடிச்சிட்டீங்களா? எல உண்மையை ஒத்துக்கிட்டீங்களா? என்னால முழிக்கிறிய? என்னால பேசாதிருக்கிய? உண்மையை ஒத்துட்டீங்களா? பாவம் சார், அவனால பார்க்க முடியாது, இவனால கேட்க முடியாது. இவ 2 பேராலையும் கொலை செஞ்சிருக்கவே முடியாது. என்ன அசம்பட்டி நாருது? உனக்கு மூக்கு இருக்குல்ல? அது குசு குசுன்னு பேசாதனால அவர் அணுகுண்டு போட்டார். வெஜிடேரியனா? எல இது உன் வேலையால? கேரவுட்ல சார், என்ன தட்டினால? முள்ளங்கி சார். எல எனக்கு பொய் சொன்னா கெட்ட கோவம் வரும். உண்மையை சொல்லிட்டீங்களே. பார்த்தா நல்ல புள்ளையெல்லாம் தெரியுறிய. உண்மையை சொல்லிடுவிய? சொல்லல எல, உண்மையை சொல்லல எல. உன்னதான் இல்ல எல, உன்னதான் இல்ல சொல்லு. எல ஏல சிரிக்கிய? சொல்லல. அவனுக்கு பின்னாடி இருந்து பேசினா கேட்காது, முன்னாடி இருந்து பேசினாதான் கேட்கும். அப்படியால?
ஏல ஆ, உண்மையா சொல்லிடுவியல சொல்லல ஆ, ஆ. சொல்லுவீல சரில சரில ஏல நீ பார்க்கல ஏல நீ கேட்கல நீ ஏல பார்க்காம கேட்கல நீ ஏல கேட்காம பார்க்கல என்னால கேட்காம பார்க்க முடியாது, அதனால கேட்காம பார்க்கல. என்னால பார்க்காம கேட்க முடியாது, அதனால பார்க்காம கேட்கல. ஐயோ என்ன பெத்த ஆத்தா என்ன குழப்பிட்டானுங்களே ஏல என் கோவத்தை கிளப்பாதீங்களே இத பாருங்க துப்பாக்கி வச்சிருக்கேன் துப்பாக்கி வச்சிருக்கேன் சுட்டு விடுவேன் சுட்டு விடுவேன் ஏல உண்மையை ஒத்துக்குங்களே ஏல நான் யாருன்னு தெரியுமால எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. ஏல என்னல கிண்டல் பண்றியல இந்த வாட்டர் பிச்சை முத்துவ யாராலையும் ஏமாத்த முடியாதுல ஏல பிச்சு புடுவேல பிச்சு ஏல உன்னால பார்க்காம கேட்க முடியும் உன்னால கேட்காம பார்க்க முடியும் உன் கையில ரத்தம் இருந்துச்சு உன் கையில துப்பாக்கி இருந்துச்சு ஏல இந்த கொலைய நீங்க தான் பண்ணீங்கன்னு கன்ஃபார்ம் பண்றல யாரு இழுத்து போறது? இந்த பொம்பளை கை மாதிரி தெரியுது, சூடா இருக்கு. சித்திக்கு எங்க இருக்கீங்க? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே குழப்பமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. டர்ன் பேக். வந்துட்டீங்களா? ஏர்போர்ட்ல வந்து இறங்குனவன் வேற எங்கேயும் போல, நேரா பீடா கடைக்கு தான் போயிருக்கு. அந்த பீடா கடையில இருக்கிறவன் குருடனும் இல்ல செவிடனும் இல்ல, அவங்க நம்மளை விட பயங்கரவாதிங்க. அவங்க ரெண்டு பேர் எப்ப நம்ம கையில கிடைக்கிறாங்களோ அப்ப நம்ம பொருள் நம்ம கையில. ஐயோ, ஜெயில போட்டுருவாங்க போல இருக்கே. திரும்ப. எதுல போட்டா எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணு திரும்ப சொல்லல, அவரை திரும்ப சொன்னேன். அவருக்கு காது கேட்காது. உனக்கு காது கேட்கும்ல, அவரை திரும்ப நிக்க சொல்லு. அசம்பட்டி அவங்க ஒன்ன திரும்பி நிக்க சொல்றாங்க. ஒன்ன பார்த்து நிக்க சொல்லல, கேமராவை பார்த்து நிக்க சொன்னேன். அரசம்பட்டி கேமரா எங்கே இருக்கான், அதை பார்த்து நில்லு. அப்ப நம்மள ஸ்பெஷலா கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமா, கேமரா எப்படி இருக்கான்? ஷிட் ஷிட், மண்ணு 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 மண்ணு. நல்லா தானே இருக்கா, அப்புறம் ஏன் புண்ணு புண்ணுன்னு கத்துறா? பின்னாடி புண்ணு இருக்குமோ? பொண்ணு பொண்ணுன்னு கத்தல, நம்ம ரெண்டு பேரையும் மண்ணு மண்ணுன்னு கத்துறான். கான்ஸ்டபிள்ஸ் இவனை வந்து கூட்டி போங்க. வேணாம் போலீஸ்காரி, இப்ப ஒழுங்கா நிக்கிற போலீஸ்காரி, விட சொல்லு. ஆமா மேடம், சின்ன வயசுல எங்க அம்மா போட்டாவே எடுக்கல, திஷ்டி பட்டுமா. நீங்க தூங்கும் போது எடுத்துக்கிறையா, இவங்களை கூட்டு போங்க. தூக்குல போடாதீங்க. சினிமால விஜயகாந்த் நல்ல போலீஸா இருக்காரு, இவனுக்கு கெட்ட பசங்களா இருக்காங்களே. லையர் ஏன் வந்தாரு? ஐயர் இல்லையா, நாயர்னா வக்கீல், உங்களை ஜாமீன் எடுக்க வந்திருக்காரு. நைனா காதுல என்ன ஊத்துதுன்னு ஓடி வந்தா இவனுக்கு கழுத்துக்கு சுருக்க மாட்டிடுவானுங்க. மோகினி, மல்லிகை வாசனை, அரசம்பட்டி வந்திருக்கிறது பொண்ணா? ஆமாடா, சைக்கிள் டியூப்ல செஞ்ச மாதிரி டிராயர் போட்டிருக்கா, மீன் வலை மாதிரி பனியன் போட்டிருக்கா, பொரியல மாட்டேன் எலி மாதிரி ரெண்டு கண்ணு இருக்கு. எனக்கு தான் அது இல்லையே. நீ பாவம். நான் ஒன்னும் பாவம் இல்ல, அவளுக்கு ரெண்டு காது இருக்குதே, உனக்கு அது இல்லையே. இன்னைக்கு கோர்ட் லீவுங்கிறதால பெயில் ஆர்டர் வாங்க முடியல. நாளைக்கு பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்து உங்களை கூட்டு போறோம். நாங்க தான் பரீட்சை எழுதலையே, எங்களை எதுவும் ஃபெயில் போடுறாங்க? ஃபெயில் இல்ல மிஸ்டர் ஆண்டிப்பட்டி, பெயில். கோர்ட் உத்தரவு வாங்கிட்டு வந்து நான் உங்களை கூட்டு போறேன். வேகமா வந்து கூட்டு போங்க சார். பீடா கடையில பார்த்த காலு, அதே காலு. அதே கால்கள் அந்த படத்து பேரு, அதே கண்கள். கொலகாரிடா. கொலகாரியா? ஆமா, அதே மல்லிகை மோகினி வாசனை. கொலகாரிதான் கொலகாரிதான் கொலகாரிதான். என்னல இப்ப மட்டும் பார்க்காம கேக்குற, கேட்காம பாக்குற? என்னென்ன ஈவா கூறு நினைச்சியா? வால ஈபிகோ கேள்விப்பட்டிருக்க, இது என்ன ஈவா கூ? கொலை பண்ணவங்களை வெளியே விட்டுட்டு எங்களை உள்ள கொண்டு போறீங்களே. ஏலே பாத்து வால, ஏல சிரிக்க? என்னன்னா பார்க்க முடியாதவன பார்த்துவான்னு சொல்றேன், சிரிக்காம என்ன பண்றது? இது பாருங்க, அவனுக்கே கண்ணு தெரியாது, அவனுக்கு எதுக்கு விலங்கு? அப்புறம் போலீஸ்காரர்களுக்கு ரவ கூட மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்லிடுவான். ஏல யார பார்த்துல மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்ற? விலங்கு அவுத்து விடல. இத பாருல, விலங்கு போட்டாலும் போடலனாலும் இந்த வால்டர் பிச்சை முத்துக்கிட்டே இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுல, தெரியுமில்ல? அவுத்து விடல, விலங்கு அவுத்து விடல. அவுத்துட்டேன். என்ன சுண்டு வரல காட்டுறான் சார்? அண்ணா, இவன் சுண்டு வரல காட்டுறான், இவன் கட்ட வரல காட்டுறான். தாகம் தாகம். போய் தொலைங்கல.
கொலைகாரனுக்கு நம்மள எதுக்குடா ஜாமீன்ல எடுக்க வரணும்? அதானே ஆண்டிப்பட்டி போலீஸ்டே இருந்தாலும் சரி, கொலைகாரன்ட்ட மாட்டினாலும் சரி, கசாப் கடையில மாட்டின ஆடுதான். ஆண்டிப்பட்டி ஒரு சிகரெட் எரிஞ்சிட்டு இருக்கு, எடு. எங்க? உன் கை கொண்டா, மேல கொண்டா. அப்படியே கொண்டா, மேல கொண்டு வா. இந்த அங்க பக்கத்துல வந்து எடு. எடுத்து கொடு. அதான் அதான் கொண்டா கொண்டா. ஏய், காதுல வைக்காத, வாயில கிட்டா. என்ன இவாள புடிச்சதெல்லாம் நமக்கு ஏதாவது ரிவார்டு வருமா? எனக்கு ரிவார்டு வரும், உனக்கு பின்னாடி வரும். பிள்ளைங்க சாப்பிடுறத விட்டுட்டேன். அப்படி நாறுதுல. ஸ்டாப் ஸ்டாப். இல்ல இத்தனை பேர் எப்படி இல்ல லிஃப்ட்ல போறது? நீங்க எல்லாம் ஸ்டார் காஸ் வழியா வாங்க. அபௌட் டர்ன் படி இறங்கி வாங்க. கமான். இல்ல உங்களை புடிச்சு கொடுத்ததுக்கு அவார்டு நிச்சயமா கிடைக்கும். நோக்கு கிடைக்கும். நேக்கு கட்ட வரலடா, சப்பு கொட்டுறோம். அதான் பழக்கமாச்சே. மூஞ்சில போய் விட்டுட்டு மாயமாயிட்டாளே. அவனுங்க மாட்டுட்டும் பிச்சை புடுறேன் பிச்சை. கண்டுபிடிச்சிட்டேன். கால் தடையும். இத கண்டினியூ பண்ண அவளை கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடி போல. நீதால போல. அப்போ டேய், நம்ம இப்படி ஜாலியா ரயில் ஓட்டி எவ்வளவு நாள் ஆச்சு. ரயிலுக்கு தான் டிக்கெட்டே எடுக்க வேணாம். டேய், நம்ம தப்பிச்சு போயிடலாம். தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய. வேற நீங்க 13 போகணும்னு கமாண்டோ யாருக்குமே சொல்லாம வந்துட்டல. வயர்லெஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டல. ஹலோ ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டிங்கிற 2 அக்யூஸ் தப்பிச்சிட்டாங்க. அவங்க உடனே கைது பண்ணுங்க. ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது, இன்னொருத்தனுக்கு காது கேட்காது. வேகமா ஓடல. ஓட முடியாது. பிடி உஷா, ஷைனி வில்சன் எல்லாம் எப்படி ஓடுனான்னு தெரியல. ஓடுனாங்க. நீ முன்னாடி போல. கணேச சரணம் கணேச சரணம் சரணம் கணேச கணேச சரணம். என்ன பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு ஊர்வலம் போயிட்டு ஏன் சுத்துற? அது இல்லண்ணா, அப்பா அம்மாவை சுத்தி வந்த பிள்ளையாருக்கு ஞானப்பழம் கிடைச்சது. பிள்ளையார் சுத்தி வந்தா நமக்கு கொலைகாரம் கிடைப்பான். நானும் அமெரிக்கா பத்தி எறியும் போது பின்லேடன் பிடில் வாசிச்சானா அந்த மாதிரி இருக்குல்ல. வாங்க கொலைகாரனை பிடிக்கணும். கமான் சொல்லுங்க. கணேச கணேச சரணம். என்னையும் கெடுத்துட்டேல. பாக்காதவனும் கேட்காதவனும் இந்த பக்கம் போனானல. ஆமையா, கண்ணு தெரியாதவன், காது கேட்காதவன், ஊமை, ஏழை, பணக்காரன், நாளைக்கு நீ நான் எல்லாருமே இந்த பக்கம் தான் போகணும். என்னல சொல்ற? இது சுடுகாட்டுக்கு போற வழியா? போல. அண்ணா நேக்கு வருதே. எது ரம்மா போல. அரசப்பட்டி அரசப்பட்டி, நம்ம எப்படி நடந்து போனா நான் கண்ணு தெரியாதவன், நீ காது கேட்காதவன்னு யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நீ சத்தம் போடு நட, நான் அப்படியே ஃபாலோ பண்றேன். போதுமா? இது ரொம்ப ஓவர். ஆண்டிப்பட்டி போதுமா? நல்லா கேக்குதா? கேக்குது. நானா செவட போயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பெயில் ஆர்டர் நம்ம கைக்கு வந்துரும். ஓகே. வந்த உடனே இந்த பிளைண்ட் அண்ட் டெஃப் நம்ம கையில கிடைச்சிருவாங்க. கேக்குதா? என்ன சொல்ற? கேக்குது. கேக்குதா? கேட்டா நீ என்ன வாங்கியா கொடுக்க போற? அச்சம் என்பது மடம். மிஸ்டர் ஆண்டிப்பட்டி. யார்? லாயரா? ஆமா. மிஸ்டர் அரசம்பட்டி எங்க அவசரமா போயிட்டு இருக்காரு? அவருக்கு அவசரமா வருது, அதான் போயிட்டு இருக்காரு. அந்த பவுடர் டப்பா எங்கே? நான் மூஞ்சிக்கே பவுடர் போடுறது இல்ல, எனக்கு எதுக்குங்க டப்பா? ஏங்க என்ன அரசம்பட்டி கேட்டு பாப்பா, அவனுக்கு தெரியும். அரசம்பட்டி 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 அரசம்பட்டி. வந்துட்டேன். அப்ப வந்துட்டே நீ? அந்த பவுடர் டப்பா உங்ககிட்ட தான் இருக்கா? பவுடர் எனக்கு தெரியாது. நைனா காதுல என்னதான் ஊத்தும், பவுடர் நான் போட மாட்டேன். இது பவுடர் விஷயமா? இது என்கிட்ட முன்னாடியே கேட்டு கூடாது. இது கடைக்கு போய் கேட்டீங்கன்னா பான்ஸ், குட்டி, கோரா இப்படி நிறைய விக்கிறாங்க. நீங்க மோந்து பார்த்தே வாங்கிட்டு போலாம். ஏய், என்ன காமெடி பண்றியா? உயிரை எடுத்துருவேன். எங்க அந்த பவுடர் டப்பா? நான் பார்க்கல. யோ, நான் தான் பார்க்கல, நீ கேட்கல. ஆமா, நான் கேட்கல. முதல்ல அவனை செக் பண்ணு. என்னப்பா நெறியுற? இந்த பொம்பளை என் பாக்கெட்ல கைய விடுது. பாது, நானும் பேண்ட் போட்டிருக்கேன், எனக்கும் பாக்கெட் இருக்கு. செக் பண்ண மாட்டேதே. கிடைச்சிருச்சு. சில்லறையா? பாஸ், கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? இவங்க 2 பேரையும் விடுறதா சுடுறதா? சுட்டுடு. எஸ் பாஸ், சுட்டுடு. என்னமா இது? தோசை சுடுற மாதிரி சுட்டுன்னு சொல்லிட்டு போற? ஏய், உங்க கடைசி ஆசை என்னன்னு சொல்லுங்க. என் கடைசி ஆசை நாடார் கடையில 2 கமர் கட்ட வாங்கி திங்கணும். எனக்கு அவ்வளவு பெரிய ஆசைலாம் இல்லைங்க. என் உயிர் நண்பன் வாயால இப்ப டைம் என்னன்னு கரெக்டா சொன்னா போதும். இப்ப டைம் டைம் 12 மணி. 12 மணியா? நாய்க்கு வேலை இல்லை, நிக்க நேரம் இல்லைங்கிற கதையாயிடுச்சு.
அந்த புல்லுதாடிக்காரன் வர்றதுக்குள்ள எங்கேயாவது ஓடி போயிடலாம் வா. ஏதோ கார் நிக்குது. அப்படியா? வா, நீ வண்டி ஓட்டுவியா? சாவி இருக்கா? உட்காந்துக்க. இங்க வா. தரேன். உள்ள உட்காரு. உள்ள போ. நீ வழிகாட்டு. வயிற்று கிடைக்கும்மா. என்னதான் நடக்கும் நடக்குமே வெடி வண்டியா. ஐயோ கடைக்கடா இப்படி ஓடி அடி சோத்தாங்க பக்கம் நடு ரோட்ல ஏன் கடை வச்சு அம்மா அம்மா ஐயா உயிரோட இருக்கும். தப்பிச்சு போறானுங்க. அவனுங்க எப்படியாவது பிடிச்சு ஷூட் பண்ணணும். தப்பிச்சு போறானுங்களா? என்ன சார் ஆச்சு? அடுத்த மேட்டர் இல்ல, அந்த பாக்காதவனும் கேட்காதவனும் ஈஸியா ரோடு வழியா தப்பிச்சு போறானுங்களா? அவனுங்களை எப்படியும் பிடிச்சே ஆகணும், ரிவார்டு வாங்கியே ஆகணும். சார் ஈஸியா ரூட்ல போனா அவ ஈஸியா தப்பிச்சு போடுவா. போச்சு போச்சு. இல்ல, உன் ஊத்த வாய வச்சிட்டு சும்மா இல்ல, ஏறல. சரி பிடிப்பா. அடிப்பட்டி சூப்பரா இருக்கு. எனக்கு ஜாலியா இருக்கு. நல்லா ஓட்டுறடா. ஓட்டுற அதுவா ஓடிட்டே இருக்குது. அப்படி திருப்பு. இப்படி என்னடா? ஐயோ அது ஆட்டாம போ. பிரேக்ல இருந்து கால் எடுத்துரு. வலது காலையே போ. ஐ ஐயோ பிச்சாங்கை பக்கம் திருப்பு. சோப்பாங்கை பக்கம் திருப்பு. நேரம் போ. வந்துட்டேன்டி. அவரே ஆக்சன் வர அண்ணா. இன்னைக்குதான் என்ன முதல்ல ஓபன் ஜிப்ல ஆக்சன் வர. நன்னா காத்து அடிக்கிறது. ரோட்ல போற ஆம்பளை பொம்பளை எல்லாம் தெரியுதா? ஆனா கண்டு கட்டின தூரம் அந்த கொலகாரங்க தெரிய மாட்டேங்கிறாங்க. நீ ஏன் உருப்பு இல்லைன்னு தெரியுதா? உட்காருங்க. ஜாலியா இருக்குல்ல? ஓட்டினே இருக்கணும் போல இருக்கு. அண்டிப்பட்டி நடிச்சுக்கிட்டே ஓட்டு. ஐயோ புல்லு தாடிக்காரன் வாரான். கீச்சகை பக்கம் திருப்பு. ஐயோ மெதுவா ஓட்டு. போ போ அப்படி போ. மிதி காலை நல்லா மிதி. இன்னும் மிதி. வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா. கொலகாரி பின்னாடி வரா. என்னல நீ எதை திறந்தாலும் நாருது. குளிச்சுட்டு துப்பினா எல வெத்தலை பாக்கு போட்டுட்டு ரோட்ல துப்ப கூடாது. துப்புனா ஃபைன் 1000 ரூபாய் தெரியல. வேணாம் வெத்தலையே போடல. நீ எதை வேணா போடு, ஆனா முள்ளங்கிய தின்னுட்டு என் கூட வந்தா சுட்டு போடுவல. பீச்சா பீச்சாங்கை சோத்தான் சோத்தாங்கை பீச்சாங்கை சாமடியோ சோத்தாங்கை. ஆறுநடி நான் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு தான் கேட்கல. ஜமார கம்னுது. ஐயோ கொலகாரி வர்றா. இடம் கொடுக்காம போ. சோத்தாங்கை பீச்சாங்கை நேரா போ. இன்னும் வேகமா போ. போயிட்டே இரு. அதோ அதோ அந்த வண்டிதால, அதே வண்டிதால. இல்ல இல்ல இல்ல, அது யாரோ கேவி ஓட்டிட்டு இருக்காங்க. ஐயா ஊருக்கு வெளியே வந்துட்டோம். $50 $100 போட மாட்டீங்களா? கோவிந்தோ 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 கோவிந்தா கோவிந்தா என்ன விட்டுரு கோவிந்தா. இந்த கலெக்ஷன்லாம் உனக்கு தான் கோவிந்தா. கோவிந்தா கண்டிப்பா திருப்பதியில போட்டுறேன் கோவிந்தா. கோவிந்தோ ஐயோ வேணாம் கோவிந்தா. கோவிந்தா என்ன விட்டுரு கோவிந்தா. கோவிந்தா வேணாம் கோவிந்தா. கோவிந்தா விட்டுரு கோவிந்தா. பெருமாளே போர் போர். டேய் போடுறா போடுறா. ஐயோ அதுக்குள்ள பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் வந்துருச்சா? ஐயோ அந்த போர் இல்ல, வைக்க போறா. ஐயோ ஆண்டிப்பட்டி நிறுத்து நிறுத்து. நம்ம வைக்க போறதுக்குள்ள பூந்துட்டோம். வெளியே தெரியல, ஒரே இருட்டா இருக்கு. இருட்டுனா கருப்புனா என்ன தெரியும்? போலீஸ் போயிருச்சு. போலீஸ் போயிருச்சா? ஐயோ எனக்கு அர்ஜென்ட்டா வருது. என்னது?
ஐயோ முட்டிக்குச்சு. இன்டர்வெல். இன்டர்வலா? வந்தா விட்டுருவோம். எங்க தலையை காணோம்? அரசம்பட்டி, அரசம்பட்டி, விடுந்துச்சு எந்திரு. ஆஹா, என் அத்தை பொண்ணு கூட கணா கண்டுகிட்டு இருந்தேன். களைச்சிட்டியா ஆண்டிப்பட்டி? கணாலாம் கண்டுட்டு இருந்தா போலீஸ் வந்து நம்ம உள்ள திருடுவாங்க. கிளம்பலாம், வா எந்திரு, போலாம். ஆண்டிப்பட்டி, சட்டையை கொஞ்சம் மேல தூக்கு. பேண்ட கொஞ்சம் கீழே இருக்கு. ஐயே, அதெல்லாம் அசிங்கம். பப்ளிக் பிளேஸ், யாராவது பாத்துட்டு போறாங்க. அது இல்ல ஆண்டிப்பட்டி, அரணா கயிறு இருக்கு, அதுல ஊக்கு மாட்டி வச்சிருக்கேன். அதுல 2-3 எடுத்து இந்த கை விலங்க தர கீழே அடி. என்ன இது பெண் சைஸ்ல இருக்கு? நைனா காதுல எண்ணெய் ஊத்தும்ல, அதையெல்லாம் இதை வச்சுதான் குடைஞ்சு குடைஞ்சு. நானும் அப்படிதான் குடைகிறேன். எப்படியாவது குடைஞ்சு திறந்துரு. கைடுச்சு. அப்பாடா, பரவாயில்லையா, பலே கில்லாடியா நீ. புது தொழிலே. அப்பாடா, போதும் ஆண்டிப்பட்டி. பட்டணத்துக்கு வந்து நான் படாத பாடுபட்டுட்டேன். போலீஸ் தொல்லை, கொலைகாரன் தொல்லையோட நைனா தொல்லையே தேவலை. இந்த ஆண்டிப்பட்டி கூட அரசம்பட்டி வாழ்க்கையில முன்னேறணும்னு தான் சேர்ந்தான். கொலைகாரங்கிற பழியை சுமக்கிறதுக்கல்ல. நான் வாரேன். நீ உன் வழியை பார்த்துக்கோ, நான் என் வழியை பார்த்துக்கிறேன். அரசம்பட்டி, நீ இல்லாம எனக்கு எப்படி வழி தெரியும்? போவாதியா? ஆமா ஆமா, எங்கயா போற, எந்த பக்கம் போற சொல்லியா? ஐயோ ஐயம்மா, ஐயோ அரசம்பட்டி, 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 போவாதியா? போவாதியா? ஆமா. தப்பு தப்பு. ஆண்டிப்பட்டி கண்ணு தெரியாதவன். நான் இல்லாம என்ன பண்ணுவான்? அரசம்பட்டி, அரசம்பட்டி, எங்கேயா போயிட்ட? என்ன விட்டுறாதி. ஆமா ஆமா, அரசம்பட்டி, ஆண்டிப்பட்டி. ஐயோ, விழுந்துட்டியா? வந்துட்டியா? வந்துட்டியா? ஐயோ, இனிமே நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ஆண்டிப்பட்டி இல்லாம அரசம்பட்டி இல்ல. அதே மாதிரி இந்த அரசம்பட்டி இல்லாம இந்த ஆண்டிப்பட்டி இல்ல. யோ, நடந்த பிரச்சனை எல்லாம் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? வா, ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணலாமா? இந்த டெலிஃபோன் போட்டு. ஆண்டிப்பட்டி, அப்படி வா. என் பட்டாவே உன் பட்டாவே பத்திரிகையில போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா. யாராவது பார்த்தா நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு போறாங்க. ஓடிடலாம். ஐயோ, என்ன ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஓடுறா. ஐயோ, என் புள்ள எங்க போனா, என்ன ஆனா, அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, தூங்குனானா தூங்கலையான்னு ஒண்ணுமே தெரியாம கிடந்து தவிக்கிறேனே. கவலைப்படாதீங்கம்மா, அண்ணா எங்க இருந்தாலும் வந்துடும். வந்துருவா, எங்க இருந்தாலும் அவன் பொழைச்சுக்குவான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்ப இந்த டெலிபோன் எங்க இருந்தாலும் பேசலாம்னு வாங்கி அனுப்புனாங்க. இதுலயாவது அவன் ஒரு வார்த்தை. என்னது? யாரு? யாரு? மா, நான் ஆண்டிப்பட்டி பேசுறேமா. ஐயா, ஆண்டிப்பட்டி எங்கயா இருக்க? என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த ஆத்தாவை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. கொலகார முன்சாமி பயந்து வந்து பட்டணத்துல படாத பாடுபடுறமா. ஒரு பக்கம் கொலகாரன் துரத்துறான், ஒரு பக்கம் போலீஸ்காரன் துரத்துறான். ஆனா என் கணக்கு தான் எவன் கொலகாரன் எவன் போலீஸ்காரன் தெரிய மாட்டேதுமா. பிஜேபி இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. நாங்க அங்கதான் தங்கி இருக்கோம். நீ வந்துரு. ராசா, அம்மா என்ன சும்மா இல்லடா, அம்மாவுக்கு ஜெயிச்சு தான் பழக்கம். ஆண்டிப்பட்டி, உன்னையும் இந்த மண்ணையும் கண்ணையும் நான் காப்பாத்தியே தீருவேன். சரிம்மா. ஓ நம்பர் புரியா? ரிங் போகுது. ஒப்பம் உயிரோட தான் இருக்கான். நைனா, 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 நைனா.
ஹலோ நைனா யோ நீ என்ன கத்திருந்தா போலீஸ்கார வந்து நம்மள தூக்கி போடுவான். ஒப்பங்கிட்ட நான் பேசுறேன். போன் என்கிட்ட கொடு. நீ பேசி சொல்லு. ஐயோ பேய் பேய். ஏன் நைனா ஏன் நைனா நைனா இப்பதான் தெரியுது உன் காது ஏன் கட்டாச்சுன்னு. டேய் மகனே அரசம்பட்டி, நீ எங்கடா இருந்து பேசுற? மகனே அரசம்பட்டி, உனக்காக செக்கில வாங்கி வச்ச எண்ணெயெல்லாம் சிக்கடிச்சு போச்சுடா. நீ எப்படா வருவ? எங்கடா இருக்கிற? ஒண்ணுமே புரியலையடா அரசம்பட்டி. நைனா டேய் அரசம்பட்டி, நீ பேசுறதெல்லாம் எனக்கு நல்லா கேக்குதுடா. ஆனா நான் என்ன பேசினாலும் உனக்கு கேட்காதே. நான் என்னடா பண்ணுவேன்? அரசம்பட்டி, இந்த போன் வழியா கொஞ்சம் எண்ணெயை ஊத்துனா உன் காதுக்கு வந்துருமா? நைனா யோ நீ என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வச்சிரியா? உனக்கு கேள்வி மட்டும் தான், பதில் கிடையாதுல்ல. இதான் ஒன்னும் டிராபிக் இல்ல. நைனா நாங்க செய்யாத குத்தத்துக்கு போலீஸ்காரங்களும் கொலைகாரங்களும் துரத்துறானுங்க. நான் சாவறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது வந்து என் காதுல எண்ணெயை ஊத்தி ஆசையை தீர்த்துக்க நைனா. டேய் அரசம்பட்டி, நீ எதுக்குமே கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. என்னமோ செய் நைனா. டே ஆண்டிப்பட்டி, பெரிய பொட்டு வச்சு கண்டாங்கி சேலை கட்டி கையில வீச்சிருவாளோட ஒரு பொட்டியோட ஒரு அம்மா வந்து இறங்குது. ஐயோ அதான் எங்க அம்மா. இந்தாயா நீ கேட்ட 20 ரூபாய். ஆமா, நானும் பாக்குறேன். எக்மோர்ல இருந்து கத்தி ஏத்திட்டே வரியா? என்ன விஷயம்? மதுரை மாநாட்டுல மகராச எம்சிஆர் சொன்னாங்கல்ல, எல்லாரும் கையில கத்தி வச்சுக்கணும்னு. அதுல இருந்து தான் நானும் கையில கத்தி வச்சிருக்கிறேன். இது நல்லதை காப்பாத்தும், கெட்டதை அழிக்கும். வழங்குதா? இந்த ஆண்டிப்பட்டி அரசம்பட்டிய இந்த பரதாவை போட்டுக்கிட்டு எப்படியும் கண்டுபிடிக்கலான்னு பாக்குறேன். கண்டுபிடிக்க முடியல. காடு மலையெல்லாம் சுத்தி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல. சார் என்னல ஒரு ஐடியா சொல்லல. கொஞ்ச நேரம் தூங்கினா ஏதாவது ஒரு யோசனை வரும். எல முள்ளங்கி ரெஸ்ட் எடுக்கிற என் உயிரை வாங்குறியல. குட்டி வலிக்குதா? ராத்திரில சும்மா இருந்திருக்கணும். முனிமா என்னல வேலைக்காரி பேரை சொல்ற? மிஸ்டர் சித்தி, டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் மாறு விஷயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்மளதான் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். அங்க பார் ஒரு நாடோடி கூட்டம். வா, நம்ம அவங்களோட போய் கலந்துக்கலாம். என்னல தூங்க விட்டா வித்தியாசமான போஸ்ல தூங்குறிய? சார், உங்களை அந்த கௌரவம் சிவாஜி கெட்டப்ல, வியட்நாம் வீடு சிவாஜி கெட்டப்ல பாத்துட்டு இருந்தேன். அப்படியால? எல செவாலியர் சிவாஜி மாதிரி நான் நல்லா நடிச்சனால. பிரபாகரமா நடிச்சேன் சார். சுட்டல். சார், அங்க பாருங்க, அங்க ஒரு நாடோடி கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்க. அதை பாருங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது சார். அங்க கூட அந்த ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி இருக்கலாம். அப்படியால? கண்டுபிடிப்போம். முள்ளங்கி உனக்கு மூளை இருக்குல்ல.
வெடிய வெடிய தெளிய தெளிய குடிக்கணும் நாம செபாலிய சிவாஜி போல நடிக்கணும் ஓடுது பாராட்டினோம் உய்யாரமா ஓட்டணும் வெடிய வெடிய தெளிய தெளிய குடிக்கணும் நாம செபாலிய சிவாஜி போல நடிக்கணும் வாசனுக்கு கோய்ந்தா வாடாதடா நைனா வாசனுக்கு கோய்ந்தா வாடாதடா நைனா ஓடுது பாராட்டினோம் உய்யாரமா ஓட்டணும் வெடிய வெடிய தெளிய தெளிய குடிக்கணும் நாம செபாலிய சிவாஜி போல நடிக்கணும் சிலோனு வாயிலா கேட்டா அது மாலு 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 சுரங்க நிக்கு மாலு 4 3 7 ஆன கவனி ஆடு நேத்து பார்த்தேன் அது நேசம் புதுசு இன்று பார்த்தா அது வேஷம் தினுசு நேத்து பார்த்தேன் அது நேசம் புதுசு இன்று பார்த்தா அது வேஷம் தினுசு வாசனுக்கு கோய்ந்தா வாடாதடா நைனா வாசனுக்கு கோய்ந்தா வாடாதடா நைனா ஓடுது பாராட்டினா பொய்யாரமா ஓட்டணும் வெடிய வெடிய தெளிய தெளிய குடிக்கணும் நாம செபாலியா சிவாஜி போல நடிக்கணும் காதல் கோட்டையில் நுழைஞ்சா திரும்பி வந்தது யாரு திரும்பி வந்தது யாரு அவ போட்டு புட்டா சீனு இப்ப கலங்கி போச்சு கண்ணு 1000 இருந்தாலும் ஆம்பள மனசு அவளே சிவம் என்று வணங்கும் மனசு 1000 இருந்தாலும் ஆம்பள மனசு அவளே சிவம் என்று வணங்கும் மனசு காசு இருந்தா தாண்டா காதலிக்கலாண்டா காடு இருந்தா தாண்டா கடவுளாகலாண்டா ஓடுது பாராட்டினும் பொய்யாரமா ஓட்டணும் வெடிய வெடிய தெளிய தெளிய குடிக்கணும் நாம செபாலிய சிவாஜி போல நடிக்கணும் ஓடுது பாராட்டினும் பொய்யாரமா ஓட்டணும் வெடிய வெடிய தெளிய தெளிய குடிக்கணும் நாம செபாலிய சிவாஜி போல நடிக்கணும் வாசனுக்கு கோய்ந்தா வாடாதடா நைனா வாசனுக்கு கோய்ந்தா வாடாதடா நைனா ஓடுது பாராட்டினும் பொய்யாரமா ஓட்டணும் வெடிய வெடிய தெளிய தெளிய குடிக்கணும் நாம செபாலிய சிவாஜி போல நடிக்கணும் குடுல யார் வந்திருக்கேன் தெரியுமில்ல வால்டர் பிச்சமுத்து வந்திருக்கல 1 2 3 சொல்றதுக்குள்ள எல்லாரும் ஒழுங்கா தகவல் கொடுத்துட்டு வந்துடும்ல இல்ல வரலன்னா என்ன செய்வோம் தெரியுமில்ல துப்பாக்கி வச்சிருக்க சுட்டு முடிவா சுட்டு கமிங் கமிங் வாலே ஒவ்வொருத்தரா வாலே நல்ல வேலை பாத்தி வரல சார் பலூன் தான் சார் ஊதிட்டு இருந்தேன் ஐ டு லைக் பலூனிங் ஊதி போடுவோம் ஊதி பேசாம இல்ல நீ போல போல சரி சார் நீ வால சார் சித்தி சார் ஃபேமிலி சென்டிமெண்ட் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் நீ போல போல Ella, நில்ல hey Peter, Sophie, don't play in the vehicle. Come and stand in the Plymouth Nagel. ஓஹோ நம்ம சேகா ஓஹோ செஞ்சு சேகா ஓஹோ நசம் சேகா ஓஹோ எல என்னல இது எல்லாரும் ஓஹோன்னு வாயணும்னு ஓ போட்டேன் எல அது நம்மளுக்கு முக்கியம் இல்ல பார்க்காதவனும் கேட்காதவனும் உள்ள இருக்கால அவனுக்கு முதல்ல பிடிக்கணும்ல எல நீங்க எல்லாம் இங்க இருங்க நம்ம போலாம்ல வால எல பார்க்காதவனும் கேட்காதவனும் என்ன கேன பையன் நினைச்சிட்டாங்களே எல முள்ளங்கி எல்லா கதவும் திறந்துருக்கல அந்த கதவு மட்டும் ஏல மூடி கிடக்கு அப்படின்னா அவ 2 பேரும் அந்த ரூம்குள்ள தான் இருக்கணும்
வால ம். ஏலே, இந்த பின்ன வச்சு என்ன பண்றன்னு பாருல. பின்ன வச்சு பின்லாடனே கண்டுபிடிக்க போறது வேணாண்ணா, இதெல்லாம் திருட்டு பசங்க செய்யற வேலை. ஏல, நாமளும் சில சமயம் திருட மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் குற்றவாளிகளை பிடிக்க முடியும், குற்றத்தை தடுக்க முடியும். முள்ளங்கி முண்டம். திருடனும் போலீஸ் ஆகலாம், போலீஸும் திருடன் ஆகலாம். எப்படி? எவன்டாவே வெட்டி பிடிவே வெட்டி. என்ன யாரு நினைச்சேன்? நான் செக்குத்திக்காரிடா. பொம்பளை குளிக்கிற அறைய பின்னு போட்டா திறக்கிற, போலீஸுக்கு போன் பண்ணுவேன். நாங்களும் போலீஸ் தான். அவர் பெரிய போலீஸ், நான் சின்ன போலீஸ். சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டோம். ஏல, பாலே ஓடி போயிடலாம். அருவா மம்மி வர ஓடு. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி போலீஸ் போயிருச்சு, வாங்க வெளியே. இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்தா அழுத்து இருப்போம். அப்பா ஆட்டோ நிறுத்துப்பா, நிறுத்து நிறுத்து. என்னம்மா அடே, நீயா? நம்ம ஆட்டோ என்னையா மொட்டை? வடபள்ளி முருகங்களுக்கு மொட்டை போட்டேன். ஆண்டிப்பட்டி, நான் ரயில்ல இருந்து இறங்கி இந்த ஆட்டோல தான் வந்தேன். எனக்கு ஆட்டோ எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆட்டோக்காரன் எப்படி பண்ண எப்படி தெரியும்? ஆமா, சார், தெரியாம சொல்லிட்டேன். வா. ஐயா நான் தான் ஃபர்ஸ்ட். வெள்ள ஆமா, கையில ஒரு பெரிய கத்தி வச்சிருப்பீங்க, எங்கம்மா அது? கத்தியா? அது நினைச்சா வரும், நினைச்சா போகும். நீ போ. எப்பா, அந்த கொலகாரங்க கையில இருக்குதே ஒரு பொடி டப்பா. அது பொடி டப்பா இல்ல, பவுடர் டப்பா. ஏதோ ஒரு டப்பாடா. அந்த டப்பாவை கைப்பற்றினாதான் நீங்க 2 பேரும் கொலகாரங்க இல்லைங்கிறத போலீஸுக்கு நிரூபிக்க முடியும். அந்த டப்பாவுலதான் ஏதோ மர்மம் இருக்கு. கரெக்ட். ம். இன்னும் கொஞ்சம் போ. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இங்க ஒரு நல்ல ஹோட்டல் இருக்க மாதிரி இருக்கு. அத்தா, நீ இங்கேயே ஒரு இடத்துல இரு. நாங்க 2 பேரும் உள்ள ரூம் போட முடியுமான்னு பாக்குறோம். பாப்பா, நான் கேட்பேன். கேளு கேளு. மேடம், ரூம்ஸ் ஏதாவது வேக்கன்ட் இருக்கா? சாரி சார், ரூம்ஸ் எதுவும் வேக்கன்ட் இல்ல. ஆல் இந்தியா டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக எல்லா மாநிலத்தில இருந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அதனால எல்லா ரூமும் ஃபுல்லா இருக்கு. ஒரு ரூம் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கும் டெல்லில இருந்து 2 டாக்டர்ஸ் வந்துருவாங்க. ஓகே, தேங்க் யூ. புரிஞ்சிருச்சு. நீ சொன்ன மாதிரியே நம்ம 2 பேரு டாக்டர் நடிக்கலாம். நாங்க டெல்லியில இருந்து கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கோம். ஐ அம் டாக்டர். யூ ஆர் டாக்டர் அகர்வால், டாக்டர் கேதான். am I right? ரைட் 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 லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட். டெல்லில இருந்து வரேன்றீங்க, இவ்ளோ அழகா தமிழ் பேசுறீங்க. தாயையும் தமிழையும் மறக்க முடியுமா? ஓ, தமிழ்நாடா? எந்த ஊரு? ஐ அம் ஆண்டிப்பட்டி. ஐ அம் அரசம்பட்டி. ஒன் செகண்ட். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுலயும் உங்க 2 கண்ணு அழகா இருக்கு. தப்பு தப்பா சொல்ற, அதடுதான் அழகா இருக்கு. இந்தாங்க. இது எதுக்கு? என்ன இந்த பைய சாப்பாட்டுல ஈருகுலைய வச்சு சிக்க எடுத்துக்கிட்டு இருக்க? பாட்டி, இது ஃபோக், இது நூடுல்ஸ். இப்படி குத்தி இப்படி சாப்பிடணும். இந்த பட்டணத்துல எல்லாமே அதிசயமா தான் இருக்கு. கையில எடுத்து பால் சாப்பிடலாம். குடித்த குழந்தை மரணம். பால் குடிச்சு குழந்தை செத்து போச்சா? அரசம்பட்டி, பால் எப்படி இருக்கும்? பால் வெள்ளையா இருக்கும். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளை கொக்கு மாதிரி இருக்கும். கொக்கு எப்படியா இருக்கும்? கொக்கு இப்படி இருக்கும். தடைப்பா. இவ்வளவு பெருசா? பால் இவ்வளவு பெருசுனா குடிச்ச குழந்தை இல்ல, எருமாடே செத்து போயிடும். ஏன்டா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிய? ஆண்டிப்பட்டி அத்தா, கொலகாரி கொலகாரங்க எங்க? ஆத்தி, இவங்களா? சித்தி, பாஸ் எவ்வளவு சீக்கிரம் கான்டாக்ட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கிட்ட இருக்கிற பொருள் கேஷ் ஆகும். யூ ஆர் ரைட். ஹை, இவன் என்ன நடு ரோட்ல சதுராடுற மாதிரி இருக்கா? அவன் ஐயனார் கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆடு மாதிரில தாடி வச்சிருக்கேன். அந்த பொருள் உங்ககிட்ட தான் இருக்கு, அதை கேர்ஃபுல்லா வச்சுக்கோ. கவலைப்படாத, அந்த பொருள் இந்த பேக்ல தான் இருக்கு.
இந்த பேக் எப்பவும் என்னோடயே இருக்கும். இவங்களா கொலகாரி? கரவ மாட்டை இடிச்சிட்டு கத்த நிக்காம இங்க வந்தானா? டேய் டேய் கஸ்மாலம் எங்கடா இருக்க? வெளிய வா. ஏய் கைத வெளிய வரியா இல்லையா? மாட்டு அடிச்சு வந்தல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். அடிபட்டி. ஏன் பிளஸ்டர் போட்டு உதச்சுக்கிட்டு இருக்க? இந்த வண்டியில வந்து ஓல் தானா? ஆமா. ஏன் என் கரவ மாட்டை இடிச்சு வந்தாங்கல்ல? கரவ மாட்டை இடிச்சிட்டாங்களா? என் மாடு செத்து போச்சு. அடியாத்தி மாடு செத்து போச்சா? இப்ப என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவா? சரி நடந்தது நடந்து போச்சு. ஒண்ணும் வருத்தப்படாத. மாடு எம்பிட்டு விலை? 5000 ஆகும். இம்பிட்டானே. இது பாரு, இது வந்து முத்திர பவன். துபாயில இருந்து வந்தது. 6 பவன். இத வச்சு நீ ஒரு பண்ணையே வச்சுக்கலாம். இதுதான் அடிச்சாங்க. கண்ணுக்குட்டி இருந்தா 100 ரூபாய் வாங்கிருக்கலாம். கண்ணுக்குட்டியா? வக்கிய கண்ணுக்குட்டியை தானே வச்சு கறக்குறிய பட்டணத்துல இல்ல? உசுரோட வேற இருக்குதாக்கும். அணிப்பட்டி நீ இங்கேயே இருந்து பாத்துக்க. யாராவது வந்தா சத்தமா பாட்டு பாடு. நான் வந்துடுறேன். அர்த்தம்பட்டி நான் பாடுறதா? உனக்கு இடி இடிச்சாலும் என்னன்னு கேட்காது. நான் பாடி உனக்கு கேட்டு இன்னைக்கு என்ன நடக்க போகுது? எங்க டாக்டர் காணோம்? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. ஆத்தோரத்துல அலமரம் அலமரத்துல இப்ப நான் எங்க இருக்கேன்? அங்க கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க என்னடா இங்க ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே? இல்ல நான் பாட்டு பாடல. நான் காசி மாதிரி கண்ணு தெரியாத ஆக்ட் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்றேன். யூ ஆர் எ ஃபன்னி டாக்டர். நான் பண்ணி டாக்டர் இல்ல, மனுஷன் டாக்டரியா? காமெடி டாக்டர். வாங்க போலாம். காமெடியா? நான் அப்படியே காசி மாதிரியே வரேன். என்ன கூட்டு போங்க. ஓகே. இந்த பக்கமா? ஆத்தோரத்துல அலமரம் அலமரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன தெரியல, சாணி கட்டிக்கிட்டு இருக்கேன். நிறுத்துமா. why are you like this? stop stop. தப்சு புசெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆண்டிப்பட்டில இருந்து அரசம்பட்டி வரைக்கும் என்ன பத்தி கேள்வி தெரியும். இப்ப மரியாதையா போறியா? இல்ல மூஞ்சில சாணி கட்டிடுவேன். ஓடு ஓடு. அப்பம்மா அவனே. ஹலோ, எஸ் ஸ்பீக்கிங். சார், உங்க கார்ல யாரோ ஒரு லேடி சாணி அடிச்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கம் டவுன் சார். நான் மேனேஜர் பேசுறேன் சார். கேட்டா அவ ஏன் முஞ்சில சாணி அடிக்க வரா சார்? கம் இமிடியட்லி சார். ஐ வில் பி தேர். ஐ வில் கம் நவ. இந்த பொந்துல ஒளிச்சு வச்சிருக்காளோ. எப்படியாவது கண்டுபிடிச்சு மூஞ்சில வீசிட்டு பிரச்சனையில இருந்து ஓடி போயிடணும். கண்ட்ரி ப்ரூட், ஏன் இந்த மாதிரி காரெல்லாம் அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? என்னது அசிங்கமா? அட போய்யா,
பல ஏழைகளோட அடுப்பு இதுலதான் எரியுது. வயல்ல நெல்லு இதனாலதான் விளையுது. ஏழைகளுக்கு இது தங்கம் ஐயா. உனக்கு இது தங்கம்னா என் கார் எனக்கு தங்கம். எனக்கு தங்கமா இருந்த என் கறவை மாட்டை இடிச்சு தள்ளிட்டு நீ வாட்டுல வந்துட்ட. இப்ப என் மாடு செத்து போச்சு. என் புருஷனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அது உம்மாடா. டோன்ட் வரி. அந்த மாடு என்ன விலையோ அதை நான் தரேன். நீ வேற மாடு வாங்கிக்கோ. வேற மாடா? முடியாது, முடியவே முடியாது. எனக்கு என் மாடுதான் வேணும். சொல்லுற சொல்லு மாறாது, பேசுற வார்த்தை மாறாது, கொடுத்த வாக்கு மாறாது. ரூட்டை மாத்தி ரேட்டை மாத்தி நாட்டை ஏமாத்துற ஆள் நான் இல்ல. நான் ஆட்டிப்பட்டிக்காரி. நான் சொன்னதுதான். எனக்கு என் மாடுதான் வேணும். Dr. Mukesh, ortho specialist from Calcutta. Hi. Dr. Chandra Kumar, eye specialist from Tamil Nadu. Hello. Dr. Agarwal, sexologist from Delhi. டாக்டரிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டு பதிலை பெற்றுக்கொள்ளவும். டாக்டர் அகர்வால், சில பேருக்கு வீரிய சக்தி குறைவா இருக்க, அதை போக்குறதுக்கு நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தரீங்க? நிறைய உரம் போட சொல்லுவோம். நோ ஜோக் ப்ளீஸ், சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். பாதாம், பிஸ்தா, முந்திரி போன்ற பருப்பு வகைகளை நிறைய சாப்பிடணும். சாப்பிட்டு சும்மா இருக்க கூடாது. மேலையும் கீழே குதிச்சுட்டே இருக்கணும். அப்படி குதிச்சா வீரியம் மட்டும் இல்ல, வீரமும் வரும். டாக்டர் என்ன சொல்றீங்க? நான் இன்னும் முக்கியமானதே சொல்லவே இல்லை. இதெல்லாம் செஞ்சா மட்டும் போதாது. விடிய விடிய கொட்ட கொட்ட முடிக்கணும். இல்ல எல்லாம் வீணா போயிடும். பின்னாடி போ. ஓட்ட போட்டு வந்துரும் அம்மா. சுட்டுருவேன். பேண்ட்டுக்குள்ள துப்பாக்கி இருக்கு. சுட்டுருவேன். ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். தப்பு தப்பு. ஆண்டிப்பட்டி கோச்சுக்குவான். ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். இப்ப முடிவா என்னதான் சொல்றேன்? செத்து போன என் மாடு அப்படியே உசுரோட வேணும். செத்து போன மாடு? ஆமா. நடிச்சது போதும், நிறுத்து. நீங்க நடந்த சாகசக்காரங்க நினைச்சோம். ஆனா நம்மளை விட இவ பெரிய சாகசக்காரி. டாக்டர், சுய இன்பம் செய்வது சரியானதா தவறானதா? டாக்டர், ஒரு மனுஷனுக்கு எத்தனை வயசுல செக்ஸ் உணர்ச்சி ஏற்படுது? அடப்பாவீங்களா, டாக்டர் மாத்திரை பூத்துக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விங்களா என்கிட்ட கேட்கறானுங்களே. ஐயோ, தலையெல்லாம் சுத்துது, கண்ணு உறுத்துது, கண்ணு முன்னாடி யாரும் தெரியல, கண்ணு தெரியல, கண்ணு தெரியல. ஐயோ, எனக்கு கண்ணே தெரியலையே. ஐயோ ஐயோ, உலகமே சுத்துது, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. கண்ணு தெரியல, எதுவுமே தெரியல. தெரியலன்னு கத்துறான். ஸ்டாப் ஸ்டாப். டாக்டரோட சிறுமூளை பெருமூளை சித்ரா பௌர்ணமிக்கு பாயில் ஆயிடும். டாக்டர், ஐ அம் கமிங். யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தான் தெரியும். ஆமா ஆமா, கரெக்ட். டாக்டர், இதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. இஸ் ஆல் ரைட் நவ. வாங்க வாங்க டாக்டர். இப்ப எல்லாம் தெளிவா தெரியுது. ஓகே. வாடாடி, வேகமா வாடா. எக்கு தப்பா மாட்டிக்க இருந்தோம். ஓடு ஓடு. நீ சொன்ன ஹோட்டல் இதானல? வாங்க சார், இந்த வெத்தலை வெங்கட்ராமன் கொடுத்த குழுவை நோக்கி போறேன். இதுல ஒண்ணும் குறைச்சது இல்ல. ஏல, அவனுங்க கிடைப்பானுங்களால? சார், நிச்சயம் நீங்க அவளை பிடிச்சிருவேல். இவர் உண்டு. இந்த ஹோட்டல்ல முல்லைக்கு சாம்பார் தூக்கலா இருக்கும். இல்லைங்க, பொத்திட்டு வால. ஏன் புள்ள
கண்ணு இருக்கிற ஒருத்தனும் காது இருக்கிற ஒருத்தனும் பார்க்காம கேட்காம இங்க தங்கி இருக்கிறாங்களாலே. சார் நீங்க என்ன கேக்குறீங்கன்னே புரியல. எக்ஸ்கியூஸ் மீ. இல்லண்ணா நீங்க பேசுறது அந்த குழந்தைக்கு புரியல போல இருக்கு. நான் என்ன புரிய முடியுமா கேட்கட்டுமா? துபார்மா கேக்கும் தெரியாது தெரியும் கேட்காது. அப்படி 2 பேர் வந்தால சொல்லு. எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப நான் உனக்கு புரியும்படி சொல்றேன். ஒருத்தனுக்கு கண்ணு இருக்கும் பார்க்க முடியாது, இன்னொருத்தனுக்கு காது இருக்கும் கேட்க முடியாது. இந்த மாதிரி 2 பேரு இந்த லாட்ஜ்ல தங்கி இருக்கிறாங்களாலே. குருடனோ செவிடனோ அப்படி யாரும் இங்க வந்து தங்கல. அப்படி யாராவது வந்து தங்கினா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வெரி குட், தேங்க் யூ. என் வீட்டு கழுதியோட 28 வருஷமா குப்பை கொட்டிட்டல. இந்த பார்க்காதவனு கேட்காதவனு எனக்கு தண்ணி காட்டானுங்களே. என் கண்ணுக்குள்ளேயே புந்து காது வழியா எஸ்கேப் ஆயிடுறாங்களே. எனக்கு ஒரு ஐடியா தோன்றது. பிரிஞ்சது சொல்லி தொலைல. வாய் வழியா புது மூக்கு வழியா தேடுமா? எல்லாம் என்ன கிண்டலா? கொஞ்சம் குனிஞ்சா போதும் என் முதுகு மேலேயே ஏறி குதிரை ஓட்டுறவில்ல. பால சார் சார் கையில அருவாளோட பெரிய பொட்டு வச்சு பாட்டி சொல்லி தட்டாதில வந்த மாதிரி ஒரு அம்மாவை பாத்தீங்களா? ஆமா சார், நீங்க சொல்ற அடையாளத்தோட ஒரு அம்மா அந்த கார்ல சாணி அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த காரோட சொந்தக்காரங்க வந்து அந்த அம்மா கூட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா தேடி வரவங்க கிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. ஐயோ அம்மா எங்க? அந்த லெட்டர் கொடுத்திருக்காங்க. படி படி படி. 108 ஜன்னல் பங்களாவுக்கு பவுடர் டப்பாவுடன் வந்து உங்கள் அம்மாவை மீட்டு செல்லவும். அத்தாவை கடத்திட்டாங்களே. எங்க இருக்கு அந்த பங்களா? 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நாங்க இப்ப அந்த பங்களாவுக்கு போறோம். 1 மணி நேரம் கழிச்சு போலீஸ் அங்க வர சொல்லி தகவல் கொடுத்துருங்க. சார் நீங்க சிடி போலீஸா? ஏபிசிடி போலீஸ். ஏக்டோ போலீஸ். குயிக் மார்க் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். மிஸ்டர் சித்தி, அந்த பவுடர் எப்ப என் கை கிடைக்கும்? கூடிய சீக்கிரமே அந்த பவுடர் டப்பா உங்க கைக்கு வந்து சேரும். We have captured the mother of the blind. அந்த லேடி இப்ப நம்ம கஸ்டடியில தான் இருக்கா. அவளை தேடி இந்த பிளைண்ட் அண்ட் டெஃபோ எந்த நேரத்திலயும் அவங்க வரலாம். வரலனா வருவாங்க. அந்த பவுடர் டப்பா உங்க கைக்கு கிடைக்கும். ஐ மானு ஹிந்தி பார்க்கா? ஆண்டிப்பட்டி சுத்தி சின்ன சின்ன மலை மலையா இருக்குடா. நடுவுல கண்ணாடி ஜன்னலா வச்ச பங்களாவெல்லாம் இருக்கு. சுத்தி கருப்பு பூனைப்படை இருக்காங்க. ஐயோ புகை புகையா வருது. விஷ புகையா இருக்கு. போதுடா இறங்கிடு. விஷ புகை. ஐ பூச்செடியா இருக்கு. ஐயோ உங்க ஆத்தாவை வாயில கருப்பு துணி வச்சு கொலகாரனு கட்டுறானுங்க. ஐயோ எங்க ஆத்தா வாய வயிறும் கட்டி என்ன வளர்த்துது. அது வாய கட்டணுங்களா? ஐ பங்களா பின்னாடி போகுது. பங்களா எப்படியா பின்னாடி போகும்? ஏய் ஆண்டிப்பட்டி ஐயோ கார் கீழே போகுதுடா. கார் நான் ஓட்டினா தானே போவேன். காப்பாத்து ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி காரோட பின்னாடி போறேன் நானு. கீழே போகுது. யாரா திருடி போறாங்களா? ஆண்டிப்பட்டி ஐயோ ஐயோ ஆண்டிப்பட்டி காப்பாத்துங்க. அத்தமட்டி எங்க போயிட்ட? காணியா? ஏய் அத்தமட்டி கொரகுடியா? கத்திரையா கேக்கல? ஏய் ஐயோ ஐயோ ஏய் அரசம்பட்டி 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 யோ எங்கயா இருக்க நீ? அரசம்பட்டி எங்கயா போயிட்ட? ஐயோ டேய் அரசம்பட்டி ஐயோ 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 யோ அரசம்பட்டி யோ பேசியா? அரசம்பட்டி என்னையாச்சு? அரசம்பட்டி அரசம்பட்டி மூக்கு காது அரசம்பட்டி எனக்கு கேட்டுச்சு. நான் கேட்டேன். யாரோ என் காதுல குசு குசுனாங்க. அட பாவி, உலகத்துக்கே கேக்குற மாதிரி தொண்டை கிழிய கத்துனேன். உனக்கு குசு குசுனா கேட்டுச்சு. உனக்காவது குசு குசுன்னு கேட்டுச்சு. ஆனா என் கண்ணுக்கு இருட்டு தான் தெரியுது. நீ ஏன்டா கவலைப்படுற? உனக்காகத்தானே ஆண்டவன் எனக்கு கண்ணு கொடுத்துருக்கான், உனக்கு காது கொடுத்துருக்கான். பார், இனிமே நம்ம சேர்ந்து இருந்தா தான் ஜெயிப்போம். ஆமா, ஆண்டிப்பட்டியும் அரசம்பட்டியும் தோத்ததா சரித்திரமே இல்லை. வா, நம்ம 2 பேரும் போய் அம்மாவை காப்பாத்தலாம். வா. மூங்கில் கடை இருக்கு, பார்த்து வா. கை பிடிச்சுக்க. நீங்க இங்கேயே உட்காந்துரு. நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். ஐயோ ஆண்டிப்பட்டி, அதையே கையிலேயே வச்சு பார்த்துட்டு இருக்க. நான் என்னத்த பார்த்தேன்? எல்லாம் தடவி தான் பார்க்க முடியுது. அரசம்பட்டி,
இது ஏதோ மந்திரவாதி கொடுக்குற தாயத்து மாதிரி இல்ல? ஆமா, பட்டணத்தில் பூதம் படத்துல வர்ற மாதிரி இதுல பூதம் வந்தாலும் வரும். நான் திறக்கட்டுமா? ஐயோ வேணாம், இது வில்லனுக்கு கொடுத்தது. வில்லங்க தான் வரும், பூதம் வராது. ஐயோ நீயே இதை வச்சுக்கோ. சரி நீங்க பத்திரமா இரு. நான் விசக்கால்வாய் தாண்டி ஆத்தாவை எப்படி கூட்டு வந்துடுறேன். பத்திரமா இரு. அரசம்பட்டி, உனக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கூச்சப்படாம கேளு. நான் டக்குன்னு வந்து உன்னை காப்பாத்திடுறேன். நான் ஒரு மாங்காய் மடியேன், சங்க இங்க ஊதுறேன். ஒரு வழியா பிரச்சனை தீர்ந்துச்சு. பிரச்சனையே இப்ப தாண்ட ஆரம்பம். என்ன சொல்றீங்க? அலாரம் அடிக்குதுடா. அலாரம் அடிக்குதா? எனக்கு ஒண்ணும் கேட்கலையே. மகனே, உனக்கு எப்ப கேட்டுச்சு இப்ப கேக்குறதுக்கு? ஐயோ லங்கினி வந்துட்டாடா. Don't move. ஐயோ லங்கினி மயக்கிறாள் அவனை. டேய் அரசப்பட்டி, அவளை அடிடா அவளை. தப்பு. நான் பொம்பளைங்களை அடிக்க மாட்டேன். அட கேட்காதவனே, ஆம்பளை தானே பொம்பளை அடிக்க கூடாது. பொம்பளை அடிக்கிறதுல எந்திரிடா. அவ தொட்டதுக்கே மயங்கிட்டியா? போங்க. யாரு? உன் முப்பாட்டு. கம்பு. நான் தாண்டிட்டு கம்ப போடுறேன், புடிச்சுக்க. சரி. ஐயா ஜாலி. ஆண்டிப்பட்டி நாங்க அரசப்பட்டி. ஐயா ஹேண்ட்ஸ் அப். ஆத்தா ஆண்டிப்பட்டி பாறைக்கு கீழே இருக்கான், கூட்டிட்டு ஓடிடு. குண்டுக்கெல்லாம் பயந்தவங்க நாங்க இல்ல. ஆத்தா ஓடிரு. ஆத்தா என்ன பத்தி கவலைப்படாத, நீ போயிரு. என்னடா அது, ஆண்டிப்பட்டி இங்க இருக்கான்னு சொன்னா காணுமே. எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பவுடர் டப்பா எந்தவித சேதாரமும் இல்லாம நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு பாஸ். கிடைச்சிச்சா? ரொம்ப சந்தோஷம். அந்த பவுடரை கொடு. இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. என்ன கேள்வி? இந்த பவுடர் என் கை கிடைச்ச இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஏகப்பட்ட டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன். என் உயிரையே பணைய வச்சிருக்கேன். இந்த பவுடரை மீட்டுட்டு வர்றதுக்கு இது வரைக்கும் 5 கோடி ரூபாயை கூலியா கொடுத்திருக்கீங்க. இந்த பவுடர்ல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது என்ன? கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்கள. சொல்றேன். நீ நினைக்க மாதிரி இது சாதாரண பவுடர் இல்ல. ஆந்த்ராக்ஸ், விஷக்கிருமி. ஏன் அதிர்ச்சியா இருக்கா? பயப்படாதீங்க. துப்பாக்கியில சுட்டா ஒவ்வொருத்தரம் தான் சாவான்.
ஆனா அந்த டப்பாவோட ஓட்டையை போட்டு விட்டா ஒட்டு மொத்தமா எல்லாரும் சொல்லிடுவாங்க. சத்தம் இருக்காது, ரத்தம் இருக்காது, உணவு மட்டும் இருக்கும். இது எப்படி எனக்கு தெரியும் நினைச்சியா? நாட்டுக்கு நடந்த பிரச்சனையில ஒரு நாட்டை அழிக்க இன்னொரு நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது. ஒருத்தன் ஆயுதத்தை பயன்படுத்தினா, இன்னொருத்தன் ஆந்திராக்ஸ சரியாவே யூஸ் பண்ணல. அங்க யூஸ் பண்ணாத ஆந்திராக்ஸ நான் யூஸ் பண்ண போறேன். இந்தியாவோட மக்கள் தொகையை குறைக்க போறேன். சரியா சொன்னா அழிக்க போறேன். விளக்கம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? இந்தியாவை எதுக்கு அழிக்க போறீங்க? திருடுறது தப்பு இல்ல, திருடனுக்கு உதவி பண்றதா தப்பு. அதான் இந்த தண்டனை. விலைமதிக்க முடியாத இந்த பவுடரை மீட்டிட்டு வர்றதுக்கு நீங்க கொடுத்த 5 கோடியும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தா பிச்சைக்காரத்தனமா இருக்கு. அதனால இந்த பவுடரோட வேல்யூல பாதி பங்கு எனக்கு வேணும். இல்லனா இதை முழுசா நான் எடுத்துக்க வேண்டியது. பாதி பங்கு வேணும்ல, கொடுத்துட்டா போச்சு. ஏய் மிஸ்டர், மரியாதையா அவ கையில இருக்க பவுடரை என்கிட்ட எடுத்து கொடு. எடுத்துட்டியா? துப்பாக்கி எடுக்கிற ஒரு பிளைண்டுக்கு தான் இன்னொரு பிளைண்டை பத்தி தெரியும். உனக்கும் கண்டு தெரியாது, எனக்கும் கண்டு தெரியாது. ஆனா எனக்கு துப்பாக்கி சுட தெரியும். இல்லையே, நீ வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம். இன்னொருத்தரையும் கொண்டாத்தியா? பாஸ், சித்திக்க கொன்னது யாரு? நான் தான். பவுடரை மீட்டு வந்ததுக்கு கூலி சாஸ்தியா கேட்டா கொடுத்துருப்பேன். பவுடரோட வேல்யூஷன்ல பாதி கேட்டான், அதான் அனுப்பிட்டேன். டெல்லி, அவன் கையில இருக்க பவுடரை எனக்கு எடுத்து கொடு. அவனுக்கு தராத பாதி பங்க நான் உனக்கு தரேன். லில்லி, பவுடர் எடுத்துட்டியா? அதை ஏன் கொடு. என்ன லில்லி, இன்னுமா தேடுற? சீக்கிரம் கொடு, சீக்கிரம். துப்பாக்கியை கீழே போட்டுடு, இல்லைன்னா இவன் தலை வெடிச்சிடும். அசம்பட்டி, துப்பாக்கியை கையில வச்சிருக்க, போட்டு போட்டு. இல்ல போட்டேன்னா இந்த பார்ட்டி உன்னை சுட்டுரும். யோ, நீ போடலனாதான் அந்த பொண்ணு என்ன சுட்டுரும். உங்க 2 பேரையும் நான் கொலை செய்ய விரும்பல. ஏன்னா இந்த பவுடர் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான். அதனால இந்த பவுடர் ஓபன் பண்ணும்போது தானா எல்லாரோடையும் சேர்ந்து நீங்களும் செத்துருவீங்க. அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக விசா பாஸ்போர்ட் டிக்கெட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பவுடரோட நான் ஃபாரினுக்கு பறந்து போறேன். ஓகே, பை பாய். see you.
டேய் காட்டவா கட்டுற அந்த பொண்ணை விட்டா போடுற தூவி இந்த நாட்டுவே அழிச்சிருவா. வா போலாம். எல்லா கதவும் அடைச்சிருக்கு. என்னமோ நீ சொல்ற, நான் கேட்டுக்கிறேன். படிக்கட்டா இருக்கு. என்ன பிடிச்சிக்கிட்டே வா. ஓ வா. இவ்வளவு படி ஏறி மேல போறியா? தற்கொலை பண்ணிக்க போறியா? நீ ஒன்னா பண்ணிக்க, நான் வர மாட்டியா? அது ஒன்றும் காதல் வர மாட்டேது உனக்கு. இவ்வளவு படி அந்த பொண்ணு ஏறி இருக்கும். நம்ம நாட்டு அழிக்க என்ன ஓட்ட ஓடுறா பாரு. என் தாய்க்கு ஒரு பிரச்சனைனாவே நான் தாங்க மாட்டேன். என் தாய் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை நான் தூங்கவே மாட்டேன். என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தா, இந்த பூமி தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தா. இந்த மண்ணுக்கு ஒரு பிரச்சனை நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டிப்பட்டி கரெக்ட் கோட்டை. எதுக்கு கரெக்ட்னா கரெக்ட். நம்ம இப்ப பறக்க போறோம். அப்ப பேண்டி சேர்த்து கழட்டா? ஐயோ அசிங்கமா இருக்கும். வா. அண்ணன் எப்ப சாவா திண்ணை எப்ப காலி ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்த. க்ளோஸ் பண்ணிட்டியே. ஆண்டிப்பட்டி என்ன இருக்கமா பிடிச்சுக்க. நம்ம பறக்க போறோம். ஃளைட் எத்தனை மணிக்கு? நம்ம எப்ப கிளம்புறோம்? சொல்றேன். கார்ல ஏறோம், ஏர்போர்ட் போறோம், ஃளைட்ல ஏறோம், அமெரிக்கா போறோம். எல்லாம் பார்த்து போ. எதிர்க்க ஏரோப்ளேன் வந்து இடிச்சிட போகுது. என்ன பறக்குறாங்க? போலாம் டார்லிங். ஆண்டிப்பட்டி கொலகாரி நிக்கிறான். அவன் மேல அப்படியே அமுக்கு. பாரு எப்படி பிடிக்கிறேன். நான் தாண்டா பாஸ். ஏடா நீ அடிக்கிறேன்? துப்பாக்கி விடு. துப்பாக்கியா? ஏய் 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 கையெடு. ஐயோ அங்க கை வைக்க. கையெடு. ஏப்ளன் கையெடியா? ஏய் நீ கையெடு கை. ஐயோ. யாரப்பா நீ? ஏனப்பா என்ன இந்த அடி அடிக்கிற? என் பேரு அரசம்பட்டி, அவன் பேரு ஆண்டிப்பட்டி. இப்ப எனக்கு ஒண்ணு அடிக்கணும். குத்தாரா பராபர் சுத்தரா. வயித்துல குத்தாரா, வயிறு வலிக்குது. என் கத்தி கத்திய கொடு. என் கத்தி கத்திய கொடு. கத்திய கொடு. ஏய் நான் வரேன்டா. நான் ஆண்டிப்பட்டிக்காரிடா. என்கிட்ட வாலாட்டுறீங்க. நான் இங்க இருக்கிறேன். அங்க என்ன பண்ற? இங்க இருக்க. என் கத்தி போடு போடு நல்லா போடு. என் கத்திடா. என் கத்தி ஏங்காதவன் இந்த போடு போடுறான். என் கத்திடா. என் கத்தி. என் கத்திடா. என் கத்தி. என் கத்திடா. என் கத்தி. என் கத்தி. என் கத்தி. என் கத்தி. என் கத்தி. இல்ல உன் கத்தி இல்ல மொட்டை கத்தி. ஏய் ஏய் வெயிட். ஆண்டிப்பட்டிக்காரியா கொக்கா. டே ஆண்டிப்பட்டி இது அரசம்பட்டி. நான் ஆண்டிப்பட்டி இது அரசம்பட்டி. என்ன யாருன்னு நினைச்சீங்க? நான் புரட்சி தலைவரோட சிஷ்யடா. ஓடு ஓடு. என்ன பொம்மை ரவுண்டு கட்டுறீங்க நீங்க? இருங்கடா இருங்கடா இருங்கடே
மூன்றெண்ணத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் கேட்டிருக்கும் உள்ளம் என்பொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை அட கடமை அது கடமை நெஞ்சம் புண்டு நேர்மை குண்டு ஓடு ராஜா நேரம் வந்து காத்திருக்கும் பாரு ராஜா ஓய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சா இது அம்மாடி இது ஆண்டிப்பட்டி அடி அம்மாவா கொக்கா ஆட்ட சிங்கிரி சிக்கா என்னடா தனியா நின்னு ஆடிக்கிட்டு இருக்க வந்து வந்துரு அந்த பக்கம் போகாத வெடிக்கும் அரசம்பட்டி சுத்தி பார்த்து அடிடா ஜான் பிள்ளையானால் என் பிள்ளையாச்சு சரி கத்திரிக்காய் பச்சா துப்பாக்கி வெடிக்கல திரும்படி அறுத்துருவேன் திரும்ப கைய தூக்கு வட மொக்க மூஞ்சுரு மாதிரி ஒரு மூஞ்சி ரயில்வே போட்டுற மாதிரி ஒரு டிரெஸ் லவ்வர்ஸ் வெளிநாட்டுக்கு போறீங்க இவனப்பார் எரிய போற கொடும்பாவி மாதிரி வர்றான் வட வட வடி 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 மோளை வா 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 எல இங்க வால வாடா இழுத்துட்டு போங்கள நான் மதுரை வீர சாமி மாதிரி நிக்கிறேன் அவங்க பாட்டுக்கு போறாங்க ஏய் அவங்க கத்திக்காக போல பின்னாடி திரும்பி பாரு ஐயோ அறிவா கத்தி எக்கட போடல எல கண்ணு தெரியலனாலும் காது கேட்கலனாலும் உங்களுக்கு இருக்கிற தேசப்பற்றையும் இந்த நாட்டை காப்பாத்துங்கிற துணிச்சலையும் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ல அந்தரக்ஸால இந்த நாடே அழிய இருந்தது அதை காப்பாத்துற பெருமை உங்க ரெண்டு பேரையும் தான் சேரல அண்ணா முள்ளங்கி நினைச்சா நீங்க சொல்லிட்டு நீங்க சொன்னது ரொம்ப டாப்பா இருக்குண்ணா இதுக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல எங்க சூப்பர் அம்மா தான் இல்ல ஏனைனா ஏனைனா மகனே அரசம்பட்டி அரசம்பட்டி காதுல எண்ணெய் ஊத்தி எத்தனை சனிக்கிழமை ஆச்சுடா நேத்துக்கு தான் கிராமத்துல செக்கல ஆட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஊத்திக்கடா அண்ணே என் பையனுக்கு கண்ணுல நல்லெண்ணெய் ஊத்தி ரொம்ப நாள் ஆகுது எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஆளுக்கு கொஞ்சமா ஊத்திக்கலாம் பத்தலன்னா லாரியில பேரல் வந்துகிட்டு இருக்கேன் பேரலா? எம்மா